ஒரு ஆனந்த அனுபவம் என்ற ஒரு தொடர் சிந்தனையை ஐயா அவர்கள் நமக்கு மிக சிறப்பாக வழங்கி வருகின்றார்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பேராசிரியர் சௌமித்ரன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என அன்போடு வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். இந்த மௌனம் ஒரு ஆனந்த அனுபவம் பகுதி 5 இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஐயா அவர்களின் சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சௌமித்ரன் ஐயா அவர்களும் அவரது வாழ்க்கை துணைவியார் பொன்னி சௌமித்ரன் அம்மா அவர்களும் கடந்த 20 வருடங்களாக மனவளக்கலையில் தொண்டு செய்து வருகின்றார்கள். மனவளக்கலை விஷன் கல்வியில் இருவருமே முதுகலை பட்டம் படித்தவர்கள். சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், மர்மக்கலை, வேதங்கள், ஜோதிடம், பிராணாயாமம் போன்ற பல பயிற்சிகளில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள். சௌமித்ரன் ஐயா அவர்கள் தனியார் துறையில் 32 ஆண்டு காலம் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று தற்போது முழு நேரமும் வேதாத்திரிய சேவையை மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். சென்னையை அடுத்து பெங்களூர் செல்லும் வழியில் பூந்தமல்லி அடுத்த அகரமேல் கிராமத்தில் வசித்து வரும் தம்பதியர்கள் கிராம மக்கள் தொகையில் பெரும்பாலும் 80% மேலாக அவர்களை வேதாத்திரியர்களாக மாற்றிய பெருமைக்கு உரியவர்கள். மிக சிறப்பாக தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் சென்று வேதாத்திரியத்தை பரப்பி வரும் தெய்வீக தம்பதியர்களை வாழ்த்தி வணங்கி ஐயா அவர்களை இந்த சிந்தனை உரைகள் வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு கடந்த 4 வாரங்களாக ஐயா அவர்கள் நமக்கு வழங்கிய சிந்தனையை பற்றி ஒரு சில வரிகள். ஐயா அவர்கள் மௌனம் என்றால் என்ன, மௌனத்தின் வகைகள், வேதத்திற்கும் வேதாத்திரியத்துக்கும் உள்ள தொடர்பு, கீதையின் உச்சம் வேதாத்திரியத்தின் ஆரம்பம் என்பதை பற்றியும், மௌனத்துக்கு மிக முக்கியமாக புற உலகின் தொடர்புகளை எவ்வாறு துண்டித்து அக உலகில் நம்மை இணைத்துக் கொள்வது என்பதை பற்றியும், நமது மூச்சுக்கும் மௌனத்துக்கும் உள்ள நேரடி தொடர்பு பற்றியும், தவம் செய்வதால் எவ்வாறு மௌனத்தை அடையலாம் என்பதை பற்றியும், மேலும் மௌனத்தில் இறைவனை தேடும் பணி நிறைவடைகின்றது என்பதையும், மூச்சுக்கும் மௌனத்துக்கும் உள்ள தொடர்பை குறிப்பிடுகின்றார். மேலும் உடற்பயிற்சி செய்யும் போது எவ்வாறு நமது மூச்சின் அளவு குறைகிறது என்பதையும், அடுத்ததாக ஹிமா, மகிமா, கரிமா போன்ற பல்வேறு குணங்கள், சித்திகள் எவ்வாறு மௌனத்தின் மூலமாக கைகூடுது என்பதையும் பல்வேறு சிந்தனைகளை நமக்கு மிக சிறப்பாக பாம்பாட்டி சித்தர், இடைக்காட சித்தர், மகரிஷியின் கவிகள் மூலமாக மிக சிறப்பாக விளக்கி வருகின்றார்கள். ஸ்கை யோகா டிவியில் இந்த 4 பகுதிகளும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது இதுவரை கேட்காத அன்பர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளோடு ஐயா அவர்களை சிந்தனை உரையை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இந்த அற்புதமான ஒரு காலை வேளையிலே அகம் நோக்கிய பயணத்திலே தன்னை அறிகின்ற, தன்னை உணர்கின்ற ஒரு சூட்சுமத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுக்கு செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களையும் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றோம். கடந்த 4 பகுதிகளை பற்றி ஒரு சுருக்கமாக ரீகேப் செய்த பேராசிரியர் அருள்நிதி சந்திரா அம்மா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த மௌனத்தை பற்றி நம்ம கடந்து 4 பகுதிகளாக இந்த ஆனந்த ஒரு அனுபவத்தை பற்றி நாம ஒரு அகம் நோக்கிய பிரயாணத்துக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்னைக்கு 5வது பகுதியாக மௌனம் ஓர் ஆனந்த அனுபவம். மௌனம் ஓர் அனுபவம்னு சொல்லாம அது ஏன் ஆனந்த அனுபவம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தம் என்பது நிரந்தரம். அந்த நிரந்தரமான ஒன்று அழியாதது. அந்த அழியாத ஒன்றை பற்றி ஒரு அனுபவம் நமக்குள்ளே எப்பொழுது ஏற்படும் என்றால்,
இந்த மௌனத்திலே தான் ஏற்படும். அதனால தான் இந்த சிந்தனையினுடைய தலைப்பை நாம வந்து மௌனம் ஓர் ஆனந்த அனுபவம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம கடந்த வகுப்புல கடைசியில வந்து ஒரு யுக்தி செய்யும் பொழுது புலன்கள் நான் அல்ல, கர்மாவை செய்யக்கூடிய புலன்கள் நான் அல்ல, செய்ய வைக்கின்ற இந்திரியங்களும் நான் அல்ல. அப்ப புலன் கடந்த நிலையிலே, கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் கடந்த நிலையிலே மனம் உதிக்கின்ற இடத்திலே நிற்கும் பொழுது எந்த புலன்களை தொடர்பு படுத்திக் கொண்டு புற உலகத்தோடு ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டு புலன்கள் வழியாக மனம் உணர்ந்த நிலையிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னோமோ, அந்த புலன்களை கூட கடந்து விட்டாலும், புலன்களே இல்லை என்றாலும், அந்த நிலை வந்தால் கூட வாழும் காலத்திலேயே இந்த மௌன யுக்தியிலே இந்த புலன்கள் இல்லாமல் நம்மால் உள்ளே உதிக்கின்ற ஒன்றை உணர முடியும். அந்த உணர முடிகின்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் ஆனந்த அனுபவம் என்று சொல்லுகின்ற இந்த மௌனம். அன்பர்களே, இந்த இப்ப நாமெல்லாம் வந்து ஒரு மௌனம் நான் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் அல்லது நான் மௌனம் இருக்கேன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா. நம்ம கடந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மௌனம் என்பது 10 வகைகள்ல இருக்குன்னு நாம பார்த்தோம். இந்த 10 வகைகள் நம்ம எந்த வகையை தேர்வு செய்தாலும் அல்லது ஒவ்வொன்றாக வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம் என்கின்ற இந்த 3 நிலைகளைத்தான், அந்த 10 மௌனத்தையும் இந்த 3 நிலைகளிலே குரு அவர்கள் நமக்கு சுருக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் இந்த மௌனத்தை தொடர்ந்து ஒரு ஆய்வாக செய்து வருகிறோம். ஏனென்று சொன்னால், மகரிஷி அவர்கள் இந்த மௌனத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, மௌனம் என்பது ஒரு வெறும் வாய் மூடல் அல்ல, பேசாதிருத்தல் அல்ல, ஒரு மாபெரும் மறை பொருள் என்ற உண்மையை பற்றிய ஆய்வு. பாருங்க, உண்மையை பற்றிய ஆய்வுன்னு சொல்லும் பொழுது மற்ற அனைத்துமே வந்து பொய், இந்த உடலும் சேர்ந்துதான் பொய் அப்படின்னு மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ அந்த மாபெரும் உண்மையை பற்றிய ஒரு ஆய்வு தான் நம்ம பண்றோமே தவிர, இன்னும் அதுல வந்து நாம வந்து இன்னும் நமக்கு வந்து அனுபவம் ஏற்படவில்லை. ஏன் சொன்னா, மகான்கள் சொல்வது, மௌனம் என்ற வார்த்தையை நம் வாயிலிருந்து உதித்தாலோ, மௌனம் என்ற வார்த்தையை இந்த மனம் நினைத்தாலோ, மௌனம் என்ற வார்த்தையை நம்முடைய திருவாயால் உச்சரித்தாலோ அதுவே மகா புண்ணியம் என்று மகான்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ நாம இந்த மௌனத்துல வந்து இந்த 10 வகை மௌனங்கள்ல எந்த மௌனம், ஒவ்வொரு மௌனமா நம்ம வந்து படிகள் கடந்து 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 வந்தாலும் அந்த மௌனத்தை அடுத்த நிலை என்று சொல்லும் பொழுது, 10ஐ ஒன்னொன்னா நம்ம வந்து கடந்து வரும் பொழுது எந்த ஒண்ணுலையுமே நாம என்ன பண்ணணும்னு சொல்றாங்க மகான்கள், அடுத்த பிரிவுப்போம். இப்போ மௌனத்துல வந்து முதல்ல 10 வகைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 10 வகைக்குள்ள உள்ள போனோம்னா 2 பிரிவுகள் இருக்கிறது. 2 உட்பிரிவுகளிலே ஒன்று வெளிப்புற மௌனம், மற்றொன்று உட்புற மௌனம். இந்த வெளிப்புற மௌனம் தான் நமக்கு வந்து ஆரம்பம். இந்த வெளிப்புற மௌனத்திலே அதை தான் நம்ம வந்து இன்னைக்கும் வந்து
அதுலதான் நம்ம வந்து ஒரு ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம். உட்புற மௌனத்துக்கு இன்னும் நம்ம போகல. வெளிப்புற மௌனம் என்பது உறவுகளிடம் பேசாமல் இருப்பது, உடைமைகளிடம் தொடர்பு இல்லாமல் இருப்பது வெளிப்புற மௌனம். ஆனா அப்படி ஒரு மௌனம் இருக்கும் பொழுதே நாம என்ன பண்றோம்? யாராவது நம்ம கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா, இன்று நான் மௌனம் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி இப்படி காமிக்கிறோம் இல்லையா? அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள கூப்பிடும் போது, மணி ஆயிடுச்சு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம் பாருங்க. இந்த வெளிப்புற மௌனம் இருந்தாலும் கருவிகளை நம்ம என்ன பண்றோம்? இயக்குகிறோம். இந்திரியங்களை நாம இயக்குகிறோம். அப்ப கருவிகளையும் இந்திரியங்களையும் இயக்கினாலே பொருளோடும் உறவோடும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. இப்ப சொல்லுங்க, நம்ம வெளிப்புற மௌனத்திலேயே சித்தியா இருக்கிறோமான்னு கொஞ்சம் நமக்கு நாமே வந்து ஒரு ஆய்வு செய்து நம்ம பார்க்கணும். அப்ப வெளிப்புற மௌனத்திலேயே இன்னும் நம்ம சித்தி அடையலையே, எப்படி நாம உட்புற மௌனத்துக்கு போவது? ஏனென்றால் உட்புற மௌனம் என்பது சரீரம் கடந்து, ஜீவன் கடந்து, கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் கடந்து, மூச்சு பிறக்கின்ற இடம், மனம் உதிக்கின்ற இடம், எண்ணம் பிறக்கின்ற இடம். இந்த இடத்தில் நின்றால்தான் உட்புற மௌனம். பாருங்க எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. அதான் சொல்லுவாங்க மகான்கள், வெளிப்புற மௌனம் புற உலகத்தின் துறவுக்கு ஆரம்பம், உட்புற மௌனம் ஆத்ம தரிசனம். பாருங்க, அப்ப நான் ஆத்ம தரிசனம் அடையணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வெளிப்புற மௌனம் தான் அவசியம். ஆனால் வெளிப்புற மௌனத்திலேயே நாம இருக்கக்கூடாது. அது கடந்து உள்ள வரணும். கடந்து உள்ள வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப மௌனத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு கருவி ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து தவம் தான். மகான்கள் சொல்லும் பொழுது மௌனம் உன் இரு புருவத்தின் மத்தியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மகான்கள். பாருங்களேன், மௌனம் உன் இரு புருவத்தின் மத்தியில் இருக்கிறது. எதை சொல்றாங்க? ஆக்கினையத்தான சொல்றாங்க. அப்போ ஆக்கினையில மனம் வைத்து தவம் செய்கின்ற நேரம் தவிர நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் உன் மனம் ஆக்கினையிலே தொடர்பு இருந்தால், ஆக்கினையிலேயே உன்னுடைய எண்ண ஓட்டம் இருந்தால், ஆக்கினையிலேயே உன்னுடைய விழிப்பு நிலை இருந்தால், உனக்கு வெகு சுலபமாக மௌனம் சித்தியாகும். இப்ப பாருங்க, கீதையில அம்மா கூட இன்னைக்கு அறிமுகம் சொல்லும்போது சொன்னாங்க, கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம், கீதையின் உச்சம் வேதாத்திரியத்தின் ஆரம்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ மௌனம் உன் இரு புருவ மத்தியில் இருக்கிறதுன்னு சொல்றது, அப்ப வேதாத்திரியத்தினுடைய ஆரம்பத்திலேயே நமக்கு தெரிஞ்சிடுச்சே. தெரிஞ்சிருந்தும் நாமோ ஆக்கினையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னுடைய மனம் இருந்தால் வெளிப்புற மௌனத்தில் நீ வெற்றி அடைவாய். இல்லைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, திரும்ப திரும்ப நம்ம மௌனத்துல உட்கார்ந்து எண்ணம் ஆராய்தல் பண்ணுவோம், ஆசை சீரமைத்தல் பண்ணுவோம், சினம் தவிர்த்தல் பண்ணுவோம்,
கவலை ஒழித்தல் பண்ணுவோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே நிலையில இருப்போம், இப்போ அதே நிலையில இருப்போம். என்ன வித்தியாசம்? அன்னைக்கு வந்த எண்ணம் வேற, இன்னைக்கு வந்த எண்ணம் வேற. அன்னைக்கு வர்ற ஆசை வேற, இன்னைக்கு வர்ற ஆசை வேற. அன்னைக்கு இருக்கிற எதிரிகள் வேற, இன்னைக்கு இருக்கிற எதிரிகள் வேற. அன்னைக்கு இருக்கிற கவலைகள் வேற, இன்னைக்கு இருக்கிற கவலைகள் வேற. இது ஒண்ணுதான் வித்தியாசமே தவிர அதுல ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? அப்ப எத்தனை நாள் தான் நம்ம அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு நான் மௌனம் இருக்கேன் மௌனம் இருக்கேன்னு சொல்லிட்டு வெளிப்புற மௌனத்திலேயே இருந்தோம்னா அந்த மாபெரும் மறைபொருளாகிய உண்மையை அறிகின்ற ஆய்வு, அந்த ஆய்வுக்கு நம்ம எப்ப உள்ள போக போறோம் இல்லையா? இப்ப மகரிஷி எதான் சொல்றாரு, உள்ள போகணும்னா நீ உன்னுடைய அறிவை அறிவதற்கு முற்படும் முன்னால உன்னுடைய கருவை அறிய முற்படப்பா அப்படிங்கிறார் மகரிஷி. அப்ப என்னுடைய கருவை அறிதல்னா என்ன அர்த்தம்? செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல். அதுதான் இந்த உட்புற மௌனத்துக்கு போகும் பொழுது வெளிப்புற மௌனம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சித்தியான உடனே இந்த ஜீவன் சரீரம் புலன்கள் கடந்த நிலையிலே உள்ள போய் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத இடத்திலே நான் நிற்கும் பொழுது மகான்கள் சொல்றாங்க, கண்டவர் எவர் என, நல்லா கேளுங்க, கண்டவர் எவர் என கருத்தினில் நாடிட. கருத்தினில்னா மனசால, மனசை வச்சுக்கிட்டு உள்ள போய் நிக்கிறோம், அந்த மனம் உதிக்கின்ற இடத்துல போய் நிக்கிறோம். கண்டவர் எவர் என கருத்தினில் நாடிட. அங்க போய் நின்னாச்சுன்னா என்ன கிடைக்குமா? கண்டவர் இன்றிட. கண்டவர் இன்றிட நின்றது கண்டேனே அப்படிங்கிறார். புரியுதா? எனக்கு உள்ள இருக்கிறது யாரப்பா? அதுக்கு எனக்கு உள்ள இருக்கிற ஒருத்தரை நான் பார்க்கணும்னா ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். நம்ம அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா மகான்கள் அது சுலபம். மகரிஷி அதை சுலபம்னு சொல்றாரு. இங்க இருந்து 12,000 13,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு அமெரிக்காவுக்கு நம்மளால 20 மணி நேரத்துல போக முடியுது. ஒரு 6 அடி உயரமும் 2.5 அடி அகலமும் இருக்கிற இந்த உடம்புக்குள்ள நம்மளால பிரயாணம் பண்ண முடியுதா? அது மாதிரி ஒரு 22 மணி நேரத்துல பண்ண முடியுதா? கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நம்மளால பண்ண முடியும் மகான்கள் சொல்றாங்க. ஐயே அதிசுலபம் ஆத்மவித்தை, ஐயே அது சுலபம் அப்படிங்கிறார் மகான்கள். அது சுலபம் அப்பா. அப்ப சுலபம்னா நான் ஏன் இத்தனை நாளா இதை நான் அடையல அப்படின்னா, உனக்கு உள்ள இன்னும் அந்த ஞான வைராக்கியம் வரல. ஞான வைராக்கியம் ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த வெளிப்புற மௌனத்துல கடந்து நாம உட்புற மௌனத்துக்கு போயிட்டோம்னா, அந்த மனம் உதிக்கின்ற இடத்துக்கு போயிட்டோம்னா, அந்த கண்டவர் எவர் என, யார் இதை பாக்குறது? இதை பாக்குறது யார்? கருத்தினில் நாடிட, மனசை வச்சுக்கிட்டு நாட. அங்க போய் பார்த்தா ஒரு அதிசயம், கண்டவரே இல்லை, நானே இல்லைங்க. கண்டவர் இன்றிட நின்றது எது? ஒன்னே ஒண்ணுதான் நிக்கிறது, நின்றது கண்டேனே. அந்த நின்றதுதான் சர்வம் பிரம்மமயம். இப்போ இந்த இடத்துல போய் நான் நிற்க வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நாம ரொம்ப 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 தெளிவா வச்சுக்கணும். ஏன்னா நம்மளால முடியாதுன்னு இப்ப நம்ம சொல்ல முடியாது. நண்பர்களே, 5 நிலைகள் ரொம்ப முக்கியம். நாம சொல்றோம், யார் செய்த பாவம், என்னுடைய தலையெழுத்து, என்னுடைய கர்மா, இப்படி நம்ம பல நேரத்துல உணர்ச்சி நிலையில நம்ம பல விஷயங்கள், நமக்கு ஒரு சோதனை வரும் பொழுது நம்ம சொல்றோம் இல்லையா? அதே நேரத்துல ஒரு இன்பமானது ஒண்ணு வந்ததுன்னா, நான் தான் பண்ணேன்,
நான் தான் முயற்சி எடுத்தேன், நான் பண்ணலைன்னா இந்த ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்காது. நம்ம இப்படி எல்லாம் பேசுறோமே. அப்போ ஏன் இப்படி பேசுறோம்? நல்லது நடக்கும் பொழுது நான் என்றும், மற்றது வரும் பொழுது, ஒரு துன்பமோ ஒரு துயரமோ வரும் பொழுது மற்றவர்கள் மீதும் இறைவன் மீது இறைவனையே ஏசுவதும் நம்முடைய பழக்கம் இல்லையா? இதுக்கு காரணம் என்ன? நம்ம சிந்தனை பண்ணோமா? அந்த மாபெரும் மறைபொருளை அறியும் ஆய்வுக்கு உள்ள போய் நம்ம நின்னோமா? வெளியிலேயே இருக்குமே, எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். நம்முடைய இறுதி மூச்சு வரை நமக்கு எண்ணம் பிறந்து கொண்டிருக்கும். இந்த ஜீவன் இருக்கின்ற வரை எண்ணத்திற்கு முடிவில்லை. ஆனால் அது வெளிப்புற உலகத்தோடு தொடர்பு கொள்கின்ற வரைதான். எப்பொழுது உன்னுடைய மனம் வெளிப்புற உறவோடு தொடர்பை துண்டித்துக் கொண்டு அக உலகிற்கு வந்து நிற்கிறதோ அந்த க்ஷண நேரமே எல்லாமே மாறிடும். அப்ப இது மாத்தணும்னா நான் என்ன பண்றேன்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. 5 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க அன்பர்கள், இந்த மௌனத்துல இருக்கும் பொழுது. முதல்ல, இந்த ஜீவன் ஒன்று, இந்த ஜீவன் இந்த ஜீவன் ஜீவன் இருக்குன்னு எப்படி நான் சொல்றேன்? இப்ப இந்த சத்சங்கத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இவ்வளவு பேரு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் பேசிக்கொண்டிருக்கிறேனே அப்படின்னு எனக்குள்ளது ஒரு உணர்வு இருக்கு. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேனே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு. அப்போ இது எப்போ? இந்த சரீரம்னு ஒண்ணு இருந்தா தான் இந்த இயக்கங்கள் நடக்கும். அதனால முதல்ல இந்த ஜீவன் ஜீவன் ஒண்ணு இருந்தா தான் இதுக்கு பேர் சரீரம். இல்லைன்னா இதுக்கு பேர் என்ன? பிரேதம், பிணம். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஜீவன் ஒன்று, இந்த சரீரம் 2. இந்த சரீரம் இருக்குன்னு நான் எப்படி சொல்றேன்? புலன்கள் 3. அடுத்து 4வது பாருங்க. இந்த புலன்கள் என்ன பண்றது? புற உலகத்தோடு தொடர்பு ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த தொடர்பு ஏற்படும் பொழுது நான் செய்கின்ற 4வது செயல்கள். எந்த செயல் இந்த புலன்கள் தூண்டி இந்த சரீரன் ஜீவம் செய்கிறதோ 5வது அதன் மூலமாக வருகின்ற விளைவுகள். ஞாபகம் வச்சிருக்கா? அதாவது நல்ல இப்போ ஒரு எளிமையா புரியணும்னா ஒன்னும், இப்ப நம்ம இப்படி பார்க்கலாம். ஜீவன் பிளஸ் சரீரம் பிளஸ் புலன்கள் பிளஸ் செயல் பிளஸ் விளைவு ஈக்குவல் டு கர்மா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த உயிரோடு இருக்கின்ற ஜீவன் இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு புலன்கள் வழியாக நான் என்கின்ற அகங்கார தேகியாக இருந்து கொண்டு புறவுலகத்தோடு தொடர்பு கொண்டு செயல்களை செய்து விளைவுகளை அனுபவிக்கிறது. இந்த 5ம் கூட்டுதலா அதுக்கு பேர் தான் விதி, பதிவு, கர்மா, தலையெழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. இதெல்லாம் இந்த 5ம் கூட்டு சேர்றதுதான். சரி, ஆனால் சராசரி மனிதர்கள் ஆகிய நாம அத்தனை பேருமே இந்த 5ல தான் சிக்கிறோம். கண்டிப்பா சிக்கிறோம் இல்லையா? கண்டிப்பா சிக்கிறோம் இந்த 5ல. நம்ம இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் மகான்கள் இந்த 5லும் சிக்க மாட்டார்கள். ஏன் அவர்கள் ஏன் சிக்க மாட்டார்கள்? எந்த ஜீவன், இந்த ஜீவன் இருக்குது இல்லையா, இந்த ஜீவன் நான் அல்ல,
அதுவே நானாக இருக்கிறது. இது மகான்கள். இந்த சரீரம் நான் அல்ல. இந்த சரீரம் ஒரு நாள் அழியக்கூடியது, நிரந்தரம் அல்ல. மகான்கள் நினைப்பார்கள். எந்த ஜீவன் எந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு புலன்கள் வழியாக செயல்களை செய்கிறதோ அந்த புலன்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது மகான்கள். அப்போ எந்த தொடர்பும் இல்லைன்னா அந்த செயல்களை புலன்கள் வழியாக செய்வது யாரு? அவன் செய்கிறான். அப்ப செய்பவனும் அவனே, அதன் மூலமாக வருகின்ற விளைவுகளும் அவனே. பாருங்க, இதுதான் மகான்களுடைய கூற்று. இது அப்ப மகான்கள் என்ன பண்ணுவாங்க? நமக்கும் மகான்களுக்கும் உள்ள வித்தியாசம் இங்கதான் நாம பேதப்படுகிறோம். இந்த அஞ்சுத்தையும் கூட்டினா நாம இந்த அஞ்சுத்தையும் தொடர்பு இல்லாம பார்த்தா மகான்கள். மகான்களுக்கும் நமக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லையே. அவர்களுக்கும் ஒரே தலை தானே, அவர்களுக்கும் 2 கண்ணு தானே, அவர்களுக்கும் 2 காது தானே, அவர்களுக்கும் ஒரு மனசு தானே, அவர்களுக்கும் ஒரு அறிவு தானே, அவர்களுக்கும் ஒரு சரீரம் தானே. அப்போ மகான்களால இத முடிந்ததுன்னா மனிதர்களாகிய நம்மால ஏன் இதை முடியாது என்று சொல்கிறோம்? காரணம் என்ன? ஏனென்றால் நம்முடைய மனம் இந்த சரீரம்தான் நானு, இந்த உடம்பு தான் நானு, இந்த ஜீவன் தான் நானு, இந்த புலன்கள் தான் நானு, எல்லாத்தையும் நான் தான் செய்தேன் அப்படின்னு இந்த 4மே நான் 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 என்கின்ற அகங்கார தேகியாக நாம் ஒவ்வொரு செயலையும் இந்த அகங்கார தேகியாக இருந்து கொண்டு நாம் செய்கிறோம். அப்படி அகங்கார தேகியாக நாம் இருந்து கொண்டு செய்யும் பொழுது அகங்காரத்தின் மூலமாக வருகின்ற விளைவுகள் உன்னுடைய கருமையம் நல்ல நிலையில் இருந்தால், முன்னோர்கள் பதிவுகள் நல்ல நிலையில் இருந்தால் நல்லதும் வரும், மற்றதும் வரும். ஆனால் எதுவுமே நான் அல்ல என்று செயல்களை செய்தால், எல்லாம் எதுவும் நான் அல்லனா அதுக்குன்னு இது நான் செய்யற செயல் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தரை போட்டு நம்ம துன்புறுத்த முடியுமா? ஒருத்தரை போட்டு நம்ம அடிக்க முடியுமா? ஒருத்தரை நம்ம ஏமாத்த முடியுமா? முடியாது. எல்லாம் அவன் செயல், எல்லாம் இறைவனின் சித்தம். இறைவன் சித்தத்தின்படி எல்லாம் நடக்கிறது. அந்த ஒரு மனோநிலையில் செய்யும் பொழுது நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம். நம் மனதிலே எழுகின்ற எண்ணங்கள் உணர்வு நிலையான எண்ணங்களாக மாறும். உணர்வு நிலை எண்ணம் உன்னுடைய மனதை விரிய வைக்கும். உணர்ச்சி நிலையில் வருகின்ற எண்ணம் உன்னுடைய மனதை சுருக்க வைக்கும். உணர்வு நிலையில் வருகின்ற எண்ணம் மனம் விரியும் பொழுது மேலும் மேலும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே பிறக்கும். தீய எண்ணங்கள் வரும் பொழுது மனம் சுருங்கிய நிலையில் இருக்கும் பொழுது தனக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கும் ஒரு மனிதர் பாரமாக இருக்கின்ற ஒரு நிலை வருது பாருங்க. இதுதான் கூடாது. அதுக்குத்தான் மாபெரும் மறைபொருள் மனதை பற்றிய ஒரு அறியும் ஆய்வு. இப்ப சொல்லுங்க, வெளிப்புற மௌனம் நமக்கு இன்னும் அந்த மௌனத்துலதான் இருக்கணுமா, அல்லது நாம உட்புற மௌனத்துக்கு உள்ளே போகணுமா? அப்ப இந்த உட்புற மௌனத்துக்குள்ளே நாம் போய் நிக்கணும். அந்த உட்புற மௌனத்துக்குள்ள போய் நான் போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல எது தேவை? 2 தேவை. முதல்ல இந்த சரீரம் தேவை, இந்த ஜீவன் தேவை. ஜீவன் இருந்தால்தான் சரீரம், ஜீவன் இல்லைன்னா சரீரம் இல்லை. அப்ப அந்த ஜீவன் இருக்கிறது,
ஜீவன் இருப்பதனால இந்த சரீரமும் இருக்கிறது. அப்ப இந்த சரீரம்ன்ற வாகனம் சரியான முறையிலே இயங்கணும். அப்ப அந்த சரீரத்தை இயங்கும் பொழுது ஜீவன் மீது நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அந்த ஜீவன் மீது எனக்கு விழிப்பு உணர்வு, ஒரு விழிப்பு நிலை இருக்கும் பொழுது புலன்கள் கட்டுக்குள் இருக்கும். இதான் ரொம்ப முக்கியம். இந்த புலன்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அந்த புலன்கள் கட்டுப்பாட்டை எப்பொழுது இழக்கிறது? மனம் புலன்களுடைய சொல்கின்ற பேச்சை கேட்டுக்கொண்டு புற உலகத்தோடு போயிடுச்சுன்னா மனம் புலனோ உன்னுடைய கட்டுக்குள் வராது. இல்லையா? இது உண்மைதானே? நம்ம சொல்றோம் இல்லையா? ஏதோ மனம் போன போக்குல என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மனம் போன போக்குல என் வாழ்க்கை போறது ஒரு வாழ்க்கையா? நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் என் மனம் கேட்க வேண்டும் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. இப்ப தெரியுதுங்களா? மௌனம் உன் புருவ மத்தியில் இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ஆக்கினை தவத்திலே அந்த தீட்சை எடுக்கின்ற வரைக்கும் புலன்கள் என்ன சொல்லியதோ புலன்கள் சொற்படி மனம் கேட்டு வேலை செய்தது, எல்லா செயல்களையும் செய்தது. ஆனால் இந்த தீட்சை எப்பொழுது நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த க்ஷண நேரமே புலன்கள் உங்கள் கட்டுக்குள் வந்து நீங்கள் சொல்கின்ற கட்டளைக்காக உங்கள் மனம் காத்திருக்கும் தருணம் தான் இந்த ஆக்கினை. அதனாலதான் அதுக்கு பேர் வந்து ஆக்னா, ஆக்கினைன்னு பேரு. ஆக்கினைன்னு என்ன அர்த்தம்? ஆர்டர் டு அவர் மைண்ட், கட்டளை. நான் யாரு கட்டளையிடுறேன்? என்னுடைய மனசுக்கு நான் வந்து கட்டளை இடுகிறேன். அப்ப என்னுடைய மனசுக்கு நான் கட்டளை இடணும் அப்படின்னு சொன்னா, நான் கட்டளை இடணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? நானு அது நம்முடைய பிடியில் இருக்கணுமா, நாம அதனுடைய பிடியில் இருக்கணுமான்னு கொஞ்சம் யோசிக்கிறோமா? நம்ம யோசிக்கல. அதை விட்டுட்டு நாம என்ன பண்றோம்? குடும்பத்துல இருக்கிற மற்றவர்கள் நம்முடைய பிடியில இருக்கணும், நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சொல்றதுதான் செய்யணும், நான் கொடுக்கறதான் சாப்பிடணும், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் உன்னுடைய முடிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா நாம? அப்ப இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதெல்லாம். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எது எது எல்லாம் உன்னுடைய கட்டுக்குள் இருக்கிறதோ அதற்கென்று ஒரு கால நேரம் வரும் பொழுது அது அந்த கூண்டிலிருந்து பறக்கும். அப்போ நீ என்ன சொன்னாலும் அது கேட்காது. இத்தனை நாளா நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்ததே. அப்ப இத்தனை நாளா நீ சொல்றது கேட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அது ஒரு நேரம். அப்போ இது எல்லாம் என்னுடைய கட்டுக்குள் இருக்கிறதுன்ற ஒரு மனோபாவத்துல என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த மனோபாவம் கடந்து எப்பொழுது நான் சொல்வது ஒரு இடத்திலே தவிர்க்கப்படுகிறதோ, அகங்காரத்திலே அதிகாரத்திலே சொல்வது தவிர்க்கப்படுகிறதோ அந்த இடத்திலே இந்த ஜீவன் ஏமாற்றம் அடைகிறது. எப்போ அது ஏமாற்றம் அடைகிறதோ அதுதான் சினமாகவும் கவலையாகவும் மாறி இந்த சரீரம் ஆன்ம தூய்மை பெறுவதற்கு உண்டான தகுதியை இழக்கிறது. எப்பொழுது ஆன்ம தூய்மை பெறுவதற்கு உண்டான ஒரு தகுதியை ஒரு சரீரம் இழக்கிறதோ அது பற்றிலிருந்தும் பாசத்திலிருந்தும் விடுபட முடியாது. நல்லா ஞாபகம், நல்லா ஞாபகம். நம்மளே சொல்றோம் இல்லையா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம உறவுகளுக்கு
இல்ல நமக்கே உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றோம்? ஒரு மருத்துவர்கிட்ட போறோம், எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு ஆகும் அவ்வளவு ஆகும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி சொன்னாலும் என்ன சொல்றோம்? டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் கடனோ உடனோ வாங்கி என் வீட்டையோ வண்டியோ எதையோ வித்து நகையை வித்தாவது என்ன பண்றேன்? செலவு பண்றேன், இந்த உயிரை காப்பாத்துங்க அப்படி நம்ம சொல்றோமா? சொல்றோமே. அப்போ எல்லாம் பண்ணி இதை காப்பாத்துங்கன்னு நான் சொல்றேனே, ஏன் சொல்றேன்? காரணம் என்ன அதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பற்று, பாசம். இந்த உடம்பு மேல எனக்கு பற்று இருக்கு. ஆனால் அது முடிவுக்கு வரலாம். உறவுகள் மேல எனக்கு பற்று இருக்கு. கணவன், மனைவி, குழந்தைங்க, பேரன், பேத்தி, அப்பா, அம்மா, எல்லாம் மேலே, மாமனார், மாமியார், பற்று இருக்கு. எந்தெந்த பொருட்கள் எல்லாம் என்னுடையதுன்னு சொல்றேனோ, என்னுடைய பொருள், என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய வண்டி, என்னுடைய நகை, என்னுடைய பணம், என்னுடைய நிலம், இப்படி அசையும் அசையா சொத்துக்கள் மேலையும் ஒரு பற்று இருக்கு. அப்ப எல்லாத்து மேலையும் எனக்கு பற்று இருக்கிறது. உறவுகள் மீது பாசம் இருக்கிறது. இந்த பற்றும் பாசமும் நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியறது. எனக்கு நல்லாவே தெரியுது. மகான்கள் சைத்தன்ய மகாபிரபு கூட இறைவன் கிட்ட வேண்டும் போது, ஒரு மனிதன் இறைவன் கிட்ட எப்படி வேண்டணும்னு சொல்றார். இறைவா, இந்த உலகத்துல என்னை நீ ஏன் படைத்தேன் என்பது எனக்கு தெரியாது. இந்த உடம்பு எப்படி எடுத்து வந்தது, நான் ஏன் பிறந்தேன், இந்த தாய் தந்தைக்கு நான் பிறக்கணும்னு நான் கேட்டேனா, நான் விருப்பப்பட்டேனா? இல்லையே. இந்த ஜீவன் ஏன் பிறந்ததுன்னு எனக்கு தெரியாது. இந்த ஜீவன் ஏன் இன்பம் துன்பம் ரெண்டும் அனுபவிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யார் யார் கூட எல்லாம் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனோ கொஞ்சம் நினைச்சு பாக்குறேன். என் கூட வாழ்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இல்ல. கேட்டா எல்லாரும் உங்ககிட்ட வந்துட்டேன்னு சொல்றாங்க. காலம் முடிந்து விட்டது, அவர்கள் வந்து விட்டார்னு சொல்றாங்க. என் கூட உறவாடின தாத்தா இல்ல, பாட்டி இல்ல, அம்மா இல்ல இன்னைக்கு, அப்பா இல்ல இன்னைக்கு. எது எதுமேலாம் நான் பற்று பாசு வச்சிருந்தேனோ அதெல்லாம் என்னை விட்டு ஒண்ணு ஒண்ணா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நானும் போக போறேன் அப்படின்னு இந்த மனசு சொல்றது. ஆனா இந்த பழா போன மனசு அதை கேட்கல. கேட்க மாட்டேங்கிறது, ஒத்துக்க மாட்டேங்கிறது இந்த மனசு. இதெல்லாம் எது எதெல்லாம் இன்னைக்கு என் கூட இருந்தது போயிடுத்துன்னு நான் சொல்றேனோ, அது போல ஒரு நாள் நானும் போயிடுவேன்னு எனக்கு தெரியறது. ஆனா இது ஒத்துக்கல. கேட்டா யார கேட்டாலும் இதுக்கு பேர் அதுதான் விதி, அதுதான் கர்மான்னு சொல்றாங்க. ஏன் இப்படி எனக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் மாத்தி மாத்தி கொடுத்து என்ன பண்ற? இந்த விருப்பு வெறுப்பிலிருந்து விடுவித்து, இந்த சரீரன் இருக்கும் பொழுதே, இந்த ஜீவன் இருக்கும் பொழுதே, இந்த மனம் இருக்கும் பொழுதே உன்னை உணரக்கூடிய அந்த ஞானத்தை கொடு. அவ்வளவுதான். இதுதான் பிரார்த்தனை. நம்ம இப்படி பிரார்த்தனை பண்றோமா? நம்ம இல்லையே. அது வேணும், இது வேணும். ஒரு சில நேரத்துல இந்த வைராக்கியம் வருது நமக்கெல்லாம். ஒரு சத்சங்கத்தை கேட்கும் பொழுது நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும், இனி இப்படிதான் இருக்கணும், நம்ம மாறணும். ஆனால் இந்த கோள்களினுடைய சாரத்தினால உன்னுடைய கருமையத்திலே உன்னுடைய பதிவு எப்படி இருக்கிறதோ பதிவுக்கு ஏத்த மாதிரி அது உன்னை இழுத்துட்டு போறது. ஆனால்
நாம விதியா மதியான்னு ஒரு போராட்டம் பண்றது இல்ல. நம்ம போராட்டம் புற உலகத்தோடு தான் இருக்குதே தவிர அக உலகத்தோடு இல்லை. எவர் ஒருவர் விருப்பு வெறுப்பு கடந்த நிலையிலே அக உலகத்தோடு போராடுகிறார்களோ அவர்கள் சித்தியாகிறார்கள், அவர்கள் ஞானிகளாக மாறுகிறார்கள். அத்தனை ஏன் இதுல இப்ப சொல்றோம்? எல்லாமே எங்க நடக்கிறதுன்னா, நீ சும்மா இருக்கும் பொழுதுதான் இவ்வளவு போராட்டங்களும், நீ சும்மா இருக்கும் பொழுதுதான் இவ்வளவு எண்ணங்களும் உன்னுள் பிறக்கிறது, இவ்வளவு சிந்தனைகள் உன்னுள் வருகிறது. இவை அனைத்தும் மனக்கண்ணாடி போன்று உன் கண் முன்னாலே அத்தனையும் காட்சியாக தெரிகிறது. இப்ப தெரிகிறது இல்ல? இப்ப இது எல்லாம் நான் கடக்கணும். இந்த மகான்கள் சொன்ன மாதிரி இறைவன் கிட்ட நான் வேண்டணும். இதெல்லாம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த பொருட்கள் மீதும் எந்த உறவுகள் மீதும் நீ பற்றும் பாசமும் வைத்திருக்கிறாயோ அதை விட்டுவிடு அப்படின்னு சொல்றாங்க மகான்கள். இப்ப நாம விட்டு விடுன்னு சொன்னா நம்மளால விட்டு விட முடியுமா? தான் பெத்த பசங்களை ஒருத்தரால் விட முடியுமா? கணவனை விட முடியுமா? மனைவியை விட முடியுமா? பெற்றோர்களை விட முடியுமா? விட முடியுமா? முடியாதே. இப்ப என்ன பண்ணலாம்? நாம கேள்வி இப்படிதான் கேட்போம். பற்றை அறுத்து விடு, பாசத்தை விட்டு விடு அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. அது என்ன பொருள்? வார்த்தைகளை கூட நம்ம ஆராய்ச்சி பண்றது கிடையாது. புலன்கள் உடனே உணர்ச்சி வசப்படுறது. இப்படி சொல்லிட்டோம்னா உனக்கு என்ன, நீ பேசிட்டு போயிடலாம், தனக்கென்று வந்தால்தான் அந்த துன்பமும் துயரமும் தெரியும் என்று மனம் ஒரு உணர்ச்சி நிலையிலே ஒரு கேள்வியை கேட்கிறது. அவர்கள் எந்த எண்ணத்திலே சொல்கிறார்கள்? பொருட்களோடு இருக்கின்ற பற்றையும் உறவுகளோடு இருக்கின்ற பாசத்தையும் நீ விட்டு விடு அப்படிங்கிறாங்க. அப்ப ரெண்டுத்திலையும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த க்ஷண நேரத்துல நான் எடுத்த உடனே அப்படியே விட முடியாது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? எந்த நேரத்திலே இந்த வைராக்கியம் உன்னுள் பிறக்கிறதோ, நீ மௌனமாக இருந்தால்தான் இந்த வைராக்கியம் உன்னுள் பிறக்கும். அதற்கு பெயர் ஞான வைராக்கியம். இந்த ஞான வைராக்கியம் எந்த க்ஷண நேரத்திலே வருகிறதோ அந்த க்ஷண நேரத்திலே உன்னுள் இந்த பற்று என்பதும் பாசம் என்பதும் மறைந்து இவை இரண்டும் அக்கறையாக மாறிவிடும். அவ்வளவுதான். புரியுதப்போ? அப்ப அக்கறையா மாறிட்டுனா என்ன? இந்த பொருள் என்னுடையது, இந்த உறவு என்னோட இன்னைக்கு இருக்கு, இது நீண்ட நாள் இது நீடிக்கணும், அதனால அது மேல நான் ஒரு அக்கறை வைக்கிறேன். அவ்வளவுதான். அக்கறை, ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட், தட்ஸ் ஆல். அது மேல பற்றோ பாசமோ இல்லை. ஏன் பற்றோ பாசமோ இல்லை? இது நிரந்தரம் அல்ல. நான் பற்று வைத்திருக்கின்ற பொருளும் ஒரு நாள் என்னை விட்டு போகும். நான் பற்று வைத்திருக்கின்ற உறவும் ஒரு நாள் என்னை விட்டு போகும். இந்த பொருளோ அல்லது உறவோ, இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் இந்த ஜீவனே போயிடும். அந்த ஒரு ஞான வைராக்கியம், அந்த ஒரு பக்குவம் எனக்குள்ள வரும். அந்த வர்ற இடம் இருக்கு பாருங்க, இதுதான் மௌனம். அது வந்துருத்துன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த அக்கறை என்ன பண்ணும்? இந்த ஜீவனோடு இந்த ஜீவன் இந்த க்ஷண நேரம் வரைக்கும் உறவாடி கொண்டிருக்கிறதோ அது மனசு சொல்லும், உள்ளுக்குள்ள சொல்லும்.
இறைவா, இந்த க்ஷண நேரம் வரைக்கும் இந்த பொருளோடோ அல்லது இந்த உறவோடோ உறவாடி கொண்டிருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய். ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் நீண்ட காலம் நிலைக்க வேண்டும் என்று இந்த ஜீவன் ஆசைப்படுகிறது. உன்னுடைய நியதிப்படி எது நடக்க வேண்டுமோ அதுவரை இது தொடரட்டும். உனக்கு நன்றி. அப்படித்தான் மனசு மாறிடும். இல்லைன்னா நான் 20 வருஷமா இந்த பொருளை உபயோகப்படுத்தியிருந்தேன், என்னை விட்டு போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. 8 வருஷமா என் கூட விளையாடிக்கிட்டே இருந்தது எங்க வீட்டு பெட் அனிமல், டாக், நாய். அது போயிடுச்சு. இன்னைக்கு எத்தனையோ பேர் தெரியுமா, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், மனநோயாளியாவே மாறி இருக்காங்க. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டா, அவங்க வளர்த்த நாய் இறந்து போச்சுன்னு மனநோயாளியாவே இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க. உறவுகள் போனா வாழ்க்கையே போச்சுன்னு எவ்வளவு பேரு தன் உயிரையும் மாய்த்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். தன் வாழ்க்கையும் சீர்குலைத்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். தன் வாழ்க்கையை தவறான பாதையிலே செலுத்தியவர்கள் இருக்கிறார்கள். எல்லாமே பொருளோ உறவோ இந்த சரீரமோ மூணும் நிரந்தரம் அல்ல. ஆனால் இந்த மூன்றையும் நான் என்ன பண்ணலாம்? இது மூணுத்து மேலே நான் இந்த மௌனத்துலதான் அந்த முடிவு எடுக்க முடியும். பற்று பாசத்தை மாற்றி அக்கறையாக மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் தைரியம், ஒரு கட்ஸ் அப்பதான் எனக்குள்ள வரும். அப்ப அந்த அக்கறை வந்துருச்சுன்னா என்ன பண்ற? எல்லாத்து மேலேயும் அந்த அக்கறை இதெல்லாம் நமக்கு வரும், நமக்குள்ள கண்டிப்பா வரும் நமக்கெல்லாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு புதுசா ஒரு வண்டி வாங்கினா என்ன பண்றோம்? விழுந்து விழுந்து துடைக்கிறோமா? நல்லா மெயின்டைன் பண்றோமா? அந்தந்த தேதியில அதை சர்வீஸ்க்கு கொடுக்குறோமா? எல்லாம் பண்றோம்ல. அப்ப அதுக்கெல்லாம் நம்ம பண்றோமே. என்னைக்காவது ஒரு நாள் இந்த உடம்புக்கோ இந்த மனசுக்கோ என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி விழுந்து விழுந்து நாம தொடச்சிருக்கோமா? இந்த உடம்புக்கோ இந்த மனசுக்கோ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கரெக்டா அந்த சர்வீஸ் பண்ணிருக்கோமா? அந்த பொருளுக்கெல்லாம் நாம பண்ற மாதிரி ஒரு பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இந்த உடம்புக்கோ மனசுக்கோ நாம பண்ணிருக்கோமா? ஏன் பண்ணல? அந்த பொருட்கள்லாம் காசு கொடுத்து வாங்கின பொருள், இது இலவசமா வந்த பொருள். இலவசம்னாலே எங்க மதிப்பு? எதுக்கு மதிப்பு இல்லை. அதனாலதான் நாம இந்த உடலுக்கும் நாம ஒரு அக்கறை கொடுக்கல, மனசுக்கும் நாம அக்கறை கொடுக்கல. எப்போ உடம்புக்கும் மனசுக்கும் அக்கறை கொடுக்கலையோ அப்ப மனம் உதிக்கின்ற இடத்துக்கு நான் போய் நிக்க முடியுமா? அந்த நிலையில இருந்துகிட்டு நான் மௌனம் இருந்தேன்னா அது வெளிப்புற மௌனமா உட்புற மௌனமா? நான் எந்த மௌனத்திலே முதல்ல நான் இருக்கேன் அதுவே எனக்கு தெரியாமல் மௌனத்தில் நம்ம நண்பர்களே, இது ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள ஒரு ஞான வைராக்கியம் வரணும். ஏன்னா இந்த சரீரம் ஒரு நாள் அழிய போறது. நல்லா ஞாபகம். இந்த சரீரம் ஒரு நாள் அழியக்கூடிய பொருள். இந்த மனம் ஒவ்வொரு க்ஷண நேரமும் அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருள். இந்த அழிந்து கொண்டிருக்கின்ற பொருளில் இருந்து ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த எண்ணம் இப்ப எனக்குள்ள வரல. அப்ப இவ்வளவு எண்ணங்களை நான் வைத்துக் கொண்டு அந்த புலன் கடந்த நிலைக்கு நான் உள்ள போகணும்னா எப்ப சாத்தியமாகுது?
எண்ண ஓட்டத்தை நிறுத்தணும். எண்ண ஓட்டத்தை நிறுத்தணும்னா நான் என்ன பண்ணணும்? மனம் அடங்கணும். அப்ப மனம் அடங்கணும்னா என்ன பண்ணலாம்? அதான் சொன்னார் இல்லையா, சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பரா. மனசு அடங்கலையே. அப்ப அந்த மனசு அடங்கணும். மனசு அடங்கினாதான் எண்ணம் குறையும். சரி, அதுக்கு நான் போக முடியல, என்ன பண்ணலாம்? அதுக்கு பதிலாதான் மனம், அதாவது மூச்சு அடங்கினால் மனம் ஒடுங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? மூச்சில கவனத்தை வைக்கணும். நீ செய்கின்ற எந்த செயலிலும், எந்த செயலை செய்தாலும் உன் மூச்சின் மீதும் கவனம் இருக்க வேண்டும், செயலின் மீதும் கவனம் இருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் மகான்களுடைய நிலை இதுதான் இருக்கும், இருமுனை அம்பு. ஆனா நாம என்ன பண்றோம்? ஒரு பொருளை வாங்கணும்னா அந்த பொருள் மேலேயும் அது இருக்கின்ற இடத்து மேலேயே தான் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கு. இது ஒரு முனை அம்பு. இது ஆனா மகான்கள் என்ன அப்படின்னா இருமுனை அம்பு. எதை நோக்கி என்னுடைய இலக்கு இருக்கிறதோ, எந்த இலக்கை நான் அடைய வேண்டுமோ அது ஒரு முனை. மற்றொன்று, இந்த இலக்கை அடைவதற்கு இந்த சரீரத்தையும் இந்த ஜீவனையும் உள்ளிருந்து ஒன்று இயக்கிக் கொண்டிருக்கிறதே, அது யார்? மகான்கள் இப்படித்தான் பண்ணுவாங்க ஒவ்வொன்றும். இதுதான் விழிப்பு நிலை. நாம ஏதோ நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் விழிப்பு நிலையே இல்லை. இருவிழி இருமுனை அம்பாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் அப்படித்தான் இருக்கணும். அப்ப அந்த இருவிழி அம்பாக நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? சரீரம் கடந்த நிலை, ஜீவன் கடந்த நிலை, புலன் கடந்த நிலை, இந்த மூணு முதல்ல கண்ட்ரோல் எடுத்துட்டு இந்த மூணு முதல்ல கண்ட்ரோல் எடுத்துட்டு இந்த மூணை நம்ம பிராக்டிஸ்ல, இந்த மூணை நம்ம பிராக்டிஸ்ல எடுத்துட்டு வந்துட்டோம்னா, இந்த மூணை ஜீவன், சரீரம், புலன்கள், இந்த மூணு எடுத்துட்டு வந்துட்டோம்னா உள்ளிருந்து ஒன்று ஒவ்வொரு செயலையும் இந்த ஜீவன் இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு செய்வதற்கு உள்ளிருந்து ஒன்று ஆணையிடுகிறது. அது விளங்கும். அப்போ உள்ளிருந்து ஒன்று ஆணையிடுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அல்ல, நான் அதை சார்ந்து இருக்கிறேன், நான் ஐ எம் ஏ ஷேடோ ஆஃப் அது. அப்ப அதுதான் எல்லாத்தையும் செய்யறது. அப்ப அதுதான் எல்லாத்தையும் செய்யறதுன்னு சொல்லும் பொழுது அந்த ஒன்று, அந்த ஒன்றின் நிழலாக இந்த சரீரம் இருக்கிறது, அந்த ஒன்றின் நிழலாக இந்த ஜீவன் இருக்கிறது, அந்த ஒன்றுதான் இந்த சரீரம் இந்த ஜீவன் இருப்பதற்குள் புலன்கள் வழியாக செயலையும் விளைவையும் எதிர்கொண்டு தன்னுடைய பதிவுகளை போக்கிக் கொள்கிறது. அவ்வளவுதான். இந்த ரகசியம் நமக்கு தெரியும். அந்த ரகசியம் தெரிஞ்சா மட்டும் நமக்கு போராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரகசியம் கடந்த நிலையிலே, அது கடந்த நிலையிலே அந்த விழிப்பு நிலையிலே நான் இருக்கும் பொழுது இந்த ஜீவன் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் இந்த புலன்களோடு
தொடர்பு இல்லாத நிலையில் இருக்கணும். புலன்களோடு தொடர்பு கொண்டால் விருப்பு வெறுப்பு இரண்டும் வரும். எப்போ விருப்பு வெறுப்பு இருக்கிறதோ புலன்கள் உங்களை கர்ம வலையில் சிக்கி செயல் ஒரு விளைவை கொடுக்கும். ஆனால் அந்த புலன்களுடைய வலையில் நீ சிக்காமல் இருக்க வேண்டும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உணர்வு நிலை மிக மிக அவசியம். இப்ப நான் அந்த உணர்வு நிலைக்கு நான் போயிட்டேன்னா அந்த உணர்வு நிலை என்பது அந்த முதல்ல சொன்ன பாருங்க, 3 முதல்ல மனம் உதிக்கின்ற, மூச்சு பிறக்கின்ற, எண்ணம் பிறக்கின்ற இடம். அந்த இடத்துல போய் எப்பொழுது நான் நிற்கிறேனோ, அதாவது இந்த ஜீவன் போய் நிற்கிறதோ, அந்த நிற்கின்ற க்ஷண நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆத்ம தரிசனம். அந்த நேரம்தான் ஒரு ஆனந்த அனுபவம். அந்த ஆனந்த அனுபவத்தை உணர்ந்த மகான்கள் பல ரகசியங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு வகையில் அந்த ரகசியத்தை சொல்லியிருக்கிறார்கள். தான் உணர்ந்த நிலையில ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அந்த வகையில நாம எப்படி உணர்ந்தோம் அப்படிங்கிறத, அது உள்ள ஒரு மொழி இருக்கிறது, ஒரு லாங்குவேஜ் இருக்கிறது. ஏன்னா ஆச்சாரிய கிருபாலனின்ற ஒரு மகான் சொல்வார், இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த மொழி ஒன்று உண்டு என்றால் அது மௌன மொழி மட்டுமே. அந்த மௌன மொழியிலே இறைவன் உன்னோடு பேசுவது கேட்கும். அந்த மொழிக்கான ஒரு பொருள் உனக்கு புரியும். அது ஒரு பரிபாஷை, அது உனக்கு புரியும். அது ஒரு ஆகாசவாணி, அது உனக்கு புரியும். எப்பொழுது அது ஒரு புரிகிறதோ அந்த புரிகின்ற பொருளாகவே, அந்த புரிகின்ற உணர்வாகவே நீ மாறிவிடுவாய். அந்த மாறுவதற்கான யுக்திகளை நாம அடுத்த ஒரு நிகழ்விலே பார்ப்போம் என்று கூறி, இந்த ஒரு அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், ஐடி இயக்குநரகத்திற்கும், இதுகாரும் செவிமடுத்த அத்துணை வேதாத்திரிய விருட்சங்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் பேராசிரியர் மா சந்திராமா அவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த மௌனத்திலே பேசாத ஒன்றை பற்றி நாம் நிறைய பேசுவோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தி கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக அண்ணா நகரில் இருந்து ஜெகநாதன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கிருபாநிதி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஜெகநாத ஐயா பேசாதது நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைய பேருக்கு கை தூக்கியிருக்காங்க, சிறப்பா இருந்தது ஐயா. ஐயா எனக்கு சந்தேகம் இல்ல, இந்த வேர்டு நான் புரிஞ்சுக்கிட்டது தப்போ அப்படின்னு தோணுது ஐயா. அதாவது ஜீவன், சரீரம், புலன்கள், செயல், விளைவு, கர்மா சீக்வல் டு கர்மா. அது மகான்களுக்கு ஒண்ணுதான், நமக்கு ஒண்ணுதான், நமக்குன்னு கூட சொல்ல எனக்கு ஒண்ணுதான். ஆனா அதை நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதுபடிதான் அதனுடைய விளைவு, அது ஆக்கினை. அது அழகா புரிஞ்சிருச்சு, இன்னொரு தடவை கேட்டேன்னா புரியும். ஆனா ஐயா, ஞான வைராக்கியம், அக்கறைன்னு சொல்றீங்க. இந்த அக்கறைங்கிற வேர்டு எங்க குடும்பத்துல இப்ப இல்ல, அந்த காலத்துல ஒரு நாளைக்கு 10 தரம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. எப்படின்னு கேட்டா, நீ உன் அக்கறையில தான் நீ படிக்கணும், அவங்க மேல அக்கறை இருந்தா நீ அதை செய்வ அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நீ இப்ப நம்ம அந்த அக்கறைங்கிறதே ஒரு பற்று வைக்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்புன்னு புரியுது. ஒரு பிள்ளைங்க மேல அக்கறை இருந்தாதான் அதை செய்ய முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த அக்கறைங்கிற வேர்டை நான் வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேனா, எனக்கு இன்னமே நீங்க சொன்னதுல அது எப்படின்னு எடுத்துக்க தெரியலையா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. கண் அறுவை சிகிச்சையிலிருந்து நல்ல வெற்றிகரமா வெளியில வந்துட்டீங்க.
நன்றி உடம்ப ஐயா. உடம்ப ஐயா பாத்துங்க. கோயம்புத்தூர்ல உங்களை பார்த்துட்டு உங்களோட போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பாத ஃப்ரெண்ட் இல்லை 50 பேரை உங்களோட நன்றி ஐயா. வாழ்க வளம். நன்றிமா, வாழ்க வளமுடன். அதாவதுமா அந்த 5 சொன்னோம் இல்லையா, சரீரம், ஜீவன், புலன்கள், செயல், விளைவு ஈக்குவல் டு கர்மா அப்படின்னு சொன்னோம். இது கர்ம வினை பதிவுகள் இருக்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் இது பொதுவானது. ஆனால் அதுதான் நம்மளை திருப்பி கர்மால சிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம மாயையில சிக்கிறோம். மாயையில சிக்கிறதுனால அதுல நம்ம மாட்டிக்கிறோம். அதுல இருந்து அடுத்த நிலை வெளிப்புற மௌனத்துல இருந்து உட்புற மௌனத்துக்கு போன மகான்கள் என்ன பண்ணாங்க, இது அத்தனைக்கும் காரணம் இந்த 5 தான். இந்த 5ல நாம சிக்க கூடாது. இந்த 5ல நம்ம சிக்காம இருந்தோம்னா நம்ம அதுல சிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, அதை கடந்து வந்தார்கள். அவர்கள் அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. அதனால மகான்கள் கடந்து வரும்போது நாமளும் நிச்சயமா கடந்து வர முடியும்னு சொன்னோம். ஒண்ணு, டைம் எடுக்கும். அப்படி வரணும்னா என்ன பண்ணணும், இந்த பற்று பாசத்தை நாம அக்கறையா மாத்தணும் அப்படின்னு சொன்னோம். மகான்கள் என்ன பண்ணாங்க, இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அக்கறை தான் பட்டார்கள். அவர்கள்லாம் எது மேலேயுமே ஒரு பற்று பாசத்தை வைக்கல. நாமளும் அப்படித்தான். இந்த உடம்பு நல்லா இருக்கணும்ன்ற அக்கறை இருக்கணும். அக்கறை இருந்தா போறோம். நீங்க அக்கறை வச்சுட்டீங்கன்னா, ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட், நீங்க அக்கறை வச்சுட்டீங்கன்னா அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, இது நான் இதை ஒழுங்கா பராமரிப்பு செய்யற வரைக்கும் இது நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அப்ப உங்க மனசு என்ன பாருங்க, நான் பராமரிப்பு செய்யற வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் செய்யலைன்னா அது போயிடும் அப்படின்னு நீங்க ஏத்துக்கிறீங்க பாருங்க. ஆனால் நீங்க பற்று பாசத்துல அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். கடைசி வரைக்கும் நம்ம ஏத்துக்க மாட்டோம். போனதுக்கு அப்புறமா அதை நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அதனால அக்கறை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, பற்று பாசம் கடந்த ஒரு உணர்வு நிலை கடந்து அந்த உணர்வு நிலையிலேயே அது மேல ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க பாருங்க, ஒரு சுய விருப்பம் எடுக்கிறீங்க பாருங்க, அதுதான் அக்கறை. அந்த அக்கறை நம்ம எடுத்துக்கிட்டாலே போறோம். அதை வாழ்க்கையில ஒண்ணு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒண்ணுத்துல எடுங்க ஒரு அக்கறை. முதல்ல இதெல்லாம் டெஸ்டிங், அப்படிதான், ஒரு ஆய்வு தானே இது. இந்த ஆய்வுல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க நிச்சயம் இது ஒரு நாள் நமக்கு நிச்சயம் சித்தி ஆயிடும். கண்டிப்பா சித்தியாகும் வாழும் காலத்துல. நன்றி. ஒரே ஒரு சின்ன சந்தேகம், மத்தவங்க மேல அக்கறை நமக்கு கூடாது. இப்ப நீங்க ஐயா வாரியன்னா 10:50க்கு நான் ரெடியா இருக்கேன், அது என்னுடைய மனநிலை. ஆனா மற்றவங்க மேல நம்ம அந்த அக்கறையை செலுத்த வேண்டாம், நம்ம நமக்குள்ள செலுத்திக்கலாம். அப்படித்தானே ஐயா? அப்படி கிடையாது. மற்றவர்கள் மேலையும் நீங்க எது மேலாம் நீங்க எந்தெந்த உறவுகள் மீது நீங்க பற்று பாசம் வைத்திருக்கிறீர்களோ அது மேலாம் அக்கறையா மாத்துங்க. ஓகே, புரியுதுயா, புரியுது. கணவர், மனைவி, பசங்க, பேரன், பேத்தி, அம்மா, அப்பா, எந்தெந்த உறவுகள் மேல நீங்க பற்று பாசம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அக்கறையா மாத்துங்க, அவ்வளவுதான். புரியுதுயா. இன்னைக்குதான் அக்கறைக்கே எனக்கு 72 வயசுல எனக்கு வேர்டு தெரியுதுயா. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். ஆளுங்க நிறைய இருக்காங்க. வாழ்க வளமுடன். அம்மாவுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். சந்திரமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. ஜெகநாதன் ஐயா, உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. ஐயா, நீங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ஜெகநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். ஜெகநாதன் ஐயா. ஐயாக்கு போன் சரியில்லையா என்னன்னு தெரியலம்மா. சரிங்க ஐயா. மல்லிகா அம்மா, மல்லிகா யோகா, வாழ்க வளமுடன். அம்மா நீங்க பேசலாமா? மல்லிகா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நம்ம பற்றுல இருக்கிறோமா அக்கறையில இருக்கிறோமான்னு எப்படிங்க ஐயா தெரிஞ்சுக்கிறது? நீங்க தான் சொல்லணும். அத நீங்க தான் சொல்லணும். நாமெல்லாம் பற்றுல தானே இருக்கோம். இல்ல, நம்ம ஒருவேளை அக்கறைக்கு வந்துட்டோமோ என்னமோ. வந்துட்டீங்கன்னா அது உங்க மனசு சொல்லணும். அதான், அது எப்படி நம்ம மனசுக்கு நாம் அகத்தாய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிறது? இல்ல, எந்த பொருளை இழந்தாலும் எந்த உறவை இழந்தாலும் அது உங்களை பாதிக்காமல் இருந்தால், சரிங்க, அது உங்களை பாதிக்காம இருந்ததுன்னா, அதுக்குன்னு பாதிக்காம இருந்தா நீங்க உடனே கல்லா இருக்க போறது இல்லை. ஒரு உறவை நம்ம குடும்பத்துல இழக்கிறோம்னு வச்சுங்களேன், உடனே நம்ம ஜடமா இருக்க போறது இல்லை. மனசுக்குள்ள துயரங்கள் இருக்கும், துன்பம் இருக்கும், கண்ணீர் சிந்துவோம் என்ன. ஆனா நம்ம வாழ்க்கையே போயிட்டா மாதிரி இருக்க மாட்டோம். ஒரு பொருளை எழுந்தாலும் அதே போல என் கூட இத்தனை நாள் இருக்கணும்னு இருந்தது, இப்ப போயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த ஒரு நிலை பாருங்க, மனசு அந்த நிலையை சொல்லிட்டுன்னா நீங்க அக்கறைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்க சரிங்க. ஏன்னா நம்ம நன்றிம்மா. வாழ்க வளமுடன். கவிதா கோவிந்தராஜன் அம்மா, காஞ்சிபுரத்துல இருந்து. வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா, வளமுடன். வெளி மௌனம்னா கூட அது கூட பேசுறதுக்கு தானே இங்க அர்த்தம், பேசுற மாதிரி தானே. எதுமா? வெளி மௌனம் எழுதி காட்டுறோம்ல, ம் அது கூட பேசுற மாதிரி தானே ஐயா அர்த்தம். ஆமா, அதைத்தானே சொன்னேன் இன்னைக்கு காலையில. ஆமா. நான் மௌனத்தில் இருக்கிறேன், நீங்க எழுதி காமிச்சீங்கன்னா நீங்க மௌனத்துல பாஸா ஃபெயிலா? ஃபெயில் தான். அவ்வளவுதான், நீங்களே சொல்லிட்டீங்களே. அடுத்ததுங்க ஐயா, அலங்கார தேகின்னா நான் என்ற அர்த்தங்களா? நான் ஆமா நான் ஆமா, நான். அதாவது ஆ, ஸ்தூல தேகம்னு ஒண்ணு இருக்கு. ஆ, இந்த ஸ்தூல தேகம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சரீரம். ம், அகங்கார தேகம்னு ஒண்ணு இருக்கு. ம், அதுதான் உள்ள இருக்கிற நான். நான் ஆ, நான் நான் சொல்றேன்ல, இப்ப நான் சொல்றீங்கல்ல, நான் கூட செய்தேன் நான் கூட செய்தேன்றீங்கல்ல, ஆமா ஆமா. அது அகங்கார தேகம், அது ஜீவன். ஆ, இந்த சரீரம் தேகம் கடந்த நிலையிலே, இந்த ம், ஜீவன் என்கின்ற அகங்காரம் தேகம் கடந்த நிலையிலே ம். உள்ள ஒண்ணு இருந்து அதுதான் உன்னை வந்து கண்ணாடி மாதிரி இந்த உலகத்துல வந்து அந்த பிம்பத்தை பிரதிபலிக்கிறது. ஓ, அது வந்து ஆத்ம தேகம். அப்ப நான் யாரும் கேட்டேன்னா நாம் வந்து ஸ்தூல தேகியும் அல்ல, அகங்கார தேகியும் அல்ல, ஆத்ம தேகி. ஆத்ம தேகின்னா உங்களுக்கு அக்கறை வந்துடும், கர்மால சிக்க மாட்டோம், பதிவுகள்ல சிக்க மாட்டோம். ஆமா, சரிங்களா? சரிங்க. நன்றிகள் ஐயா. ரொம்ப வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மதன் மோகன் ஐயா தஞ்சாவூர், நீங்க பேசலாங்க ஐயா. வாய்ப்பு நன்றிம்மா. வாழ்வடணுமா ஐயா? வாழ்வணும் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க உரையெல்லாம் புரிஞ்சுட்டேன் ஐயா. இந்த உயிர், உடல், இந்த உலகம் எல்லாம் நமக்கு சொந்தமே கிடையாது, இறையாட்டம் நம்ம கொடுத்தது. அவங்க நல்லா கண்டிப்பா உரை வச்சிட்டீங்க, எனக்கு உணர வச்சிட்டீங்கிறதா. இன்னும் சொல்லப்போ நம்ம இந்த உலகத்தை நம்ம ஆட கூட கொடுக்காம இருக்கோம் ஐயா இறையாற்றலுக்கு. அதே மாதிரியா ஞான வைராக்கியம் இல்லை கடும் வைராக்கியம் ரெண்டும் ஒண்ணா ஐயா? ஞான வைராக்கியம் கடும் வைராக்கியம் ரெண்டும் ஒரே கடும் வைராக்கியம் இல்ல. கடும் வைராக்கியம் அப்படி ஒரு வைராக்கியமே சொல்லல. கோப வைராக்கியம், துக்க வைராக்கியம், சித்த வைராக்கியம், ஞான வைராக்கியம் 4 தான் சொல்லியிருக்காங்க. வேற மர்க்கட வைராக்கியம் இருக்கீங்களா? அது வேற. அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இது இல்ல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற எஃபர்ட் இருக்கு பாருங்க. சரிங்க. அதுதான். அதாவது அது பேர் மக்கட நீதி, மார்ச்சட நீதின்னு சொல்லுவாங்க அதுக்கு. நீங்க எடுக்கிற, அதாவது ஒரு குரங்கு புடின்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் அத மாதிரி. நீங்க குரங்கு புடியா கூட புடிங்க, சரிங்க. ஆனா அது வந்து வைராக்கியத்துல போய் முடியும். சரிங்க. சரிங்களா? நன்றியா. வாய்ப்பு நன்றியா. சாந்தி கண்ணனம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடனம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. இப்ப வந்து நம்ம பற்ற கொஞ்சம் விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாலும் மனசு வந்து திரும்ப அந்த பற்றுக்கு போகுது. அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணணும்? அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் வழி ஒண்ணு சொல்லிடுங்க ஐயா. அதுக்கப்புறம் சரியா சரியா பாருங்க. ஒரே நிமிஷம் இருங்க சாந்தி கண்ணன் அம்மா. அதாவது நீங்க என்னதான் நீங்க அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போனாலும் உங்களை வந்து இந்த உங்களை விட வந்து பவர் வந்து அந்த பதிவுகளுக்கு ஜாஸ்தி. நம்ம எடுக்கிற எஃபர்ட்டோட பதிவுகளுக்கு ஜாஸ்தி. அதுதான் முன்னாடி ஐயா இப்ப கேட்டது அவருக்கு. அதுதான் கடும் வைராக்கியமா அப்படின்னு கேட்டாரு. பாருங்க, நீங்க போடுற எஃபர்ட்டை பொறுத்து இருக்குது. சரியா? ஆமா, எஃபர்ட்டை பொறுத்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் கேட்டீங்களா? அதுக்குயா இப்ப வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம இன்னொன்னு என்னையா சொல்லலாம் அதுக்கு? இப்ப வந்து நான் ஒரு செயல் செய்யும் போது நான் செய்யறேன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு எப்படியா நாங்க சொல்லணும்? அதாவது நான் செய்யறேன்னு சொல்லலாம். சொல்லும் பொழுது உங்களுடைய புலன்கள் வந்து நான் என்ற அகங்காரத்துல இருக்கக்கூடாது. ஓ, சரியா. இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க வந்து இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. அங்க போய் உங்க மேனேஜர் வந்து இந்த ஒர்க் யாருப்பா பண்றதுன்னா, நான் பண்ணல சார், என் உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மா பண்றதுன்னு சொன்னா நாளைக்கு உங்க வேலையில ஒரு அளவு பண்ணுவாரா உங்கள? கண்டிப்பா கிடையாது. ஏதோ இந்த அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நீ வேலைக்கு வர வேண்டாமான்னு சொல்லிடுவாங்க. அதத்தான் சொல்றேன். உள்ள ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் அதுதான். அத வந்து எப்பவுமே தான். இதெல்லாம் நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புல வருவோம். ஆமா, when we are implementing எப்படி நம்ம இதெல்லாம் பேசணும். ஆனா இப்ப மௌன காலத்துக்கு இது சொன்னது ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுயா. மிக்க நன்றி. நன்றி சந்திராமா. வாழ்க வளமுடன். நன்றிமா. ரெட்மி, உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. என் பேர் வினோதினி, குன்னூர்ல இருந்து பேசுறேங்கய்யா. வாழ்க வளம்.
ஐயா நீங்க வந்து சொன்னீங்க பற்றற்று இருக்கணும், பற்றற்று விட்டுட்டு அக்கறையோடு இருக்கணும்னு சொன்னீங்கயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்யா, எங்க எங்க மாமியார் வந்து நல்லாதான் பாத்துட்டு இருந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்ப நோய்வாய்ப்பட்டு பெட்டோட இருக்காங்கயா. ஆனா என்ன பண்ண டார்ச்சர் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அது எல்லாருக்குமே நடக்குங்கயா. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்யா, என்னோட கடமையை செஞ்சிடறேங்கயா. டிஃபன் செய்யறேன், எல்லாம் செஞ்சிடறேன், ஆள் போட்டு விட்டோங்கயா. போட்டுட்டு அவங்கள பாத்துட்டு இருக்கேங்க. என்னோட என்னோட நான் பேசுறது நிறுத்திட்டேங்க. ஏன்னா பேசுறது நிறுத்திட்டேன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை குடுக்குறேங்கய்யா. ஜாஸ்தி பேசுறது இல்லையா. இது வந்து கரெக்ட் தப்பாயா? பற்றற்று தான் இருக்கேன். இது கரெக்டா தப்பாயா? இல்லம்மா, இங்கதான் நம்ம தப்பு பண்றோம் பாருங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அகங்கார தேகத்துக்குள்ள இருந்துட்டு நீங்க இதை பேசுறீங்க. நான் பண்ணல, ஒரு ஆளை போட்டுட்டேன், நான் பேச்ச குறைச்சிட்டேன்னு சொல்றீங்க பாருங்க. அந்த ஜீவன் இன்னும் உயிரோட தானே இருக்கு. ஆமாங்கய்யா. அந்த ஜீவன் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த ஜீவன் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வருத்தப்படும். சரிங்கய்யா. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாமியார்ன்றதே நீங்க விட்டுடுங்க இப்போ என்ன. சரிங்கய்யா. இப்ப இதுக்கு வந்து கொஞ்சம் ஆன்சர் கொஞ்சம் பெருசா இருக்கும். இது எல்லாருக்கும் இந்த ஆன்சர் கொஞ்சம் தேவை இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. இப்போ ஓகேங்க. நீங்க அவங்களுக்கு செய்யற சேவை நிறுத்திட்டீங்க, அதுக்கு ஒரு சேவகரை போட்டுட்டீங்க, சந்தோஷம். ஐயா சேவை வந்து நிறுத்தலங்கய்யா. என்னோட கடமை நான் டிஃபன் பண்றீங்க செய்யறேன், சாப்பாடு பண்றீங்க ஆ, பண்றீங்க அவங்கள பாத்துக்கிறதுக்கு பெட்ல இது பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஆளை போட்டிருக்கீங்க, ஓகே இல்லையா? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. ஆனால் அந்த ஜீவன் தன்னை வந்து, ஏன்னா ஒருத்தர் வந்து வயசாயிட்டாங்கன்னா திருப்பி குழந்தை நிலைக்கே நம்ம போயிடுவோம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு நமக்கும் அதே நிலைமை தான். கண்டிப்பாங்கய்யா. அந்த நிலைக்கு போகும் பொழுது ஒரு குழந்தை என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, தன்னுடைய தாய் உறவுகளோ தன்னை சரியா பராமரிக்கலைன்ற ஒரு எண்ணம் எல்லா குழந்தைகளுக்கு எப்படி வருதோ அதே போலதான் நமக்கும் 70 வயசுக்கு மேல ஆயிட்டுனா அந்த எண்ணம் வரும். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம் அந்த தாய்க்கு வருதுன்னு வச்சுங்களேன், உங்க கணவருடைய அம்மாவுக்கு. கேக்குறீங்களா? சரிங்கய்யா. சரிங்கய்யா. கேக்குறீங்க? சரிங்கய்யா. நான் வந்ததுன்னா கேக்குறேங்கய்யா. ஆ, ஆ. வந்ததுன்னா வந்ததுன்னா அவங்க மனசுல ஒரு ஒரு வருத்தம் வந்தால் அது ஒரு பதிவாக மாறும். புரியுதா? சரிங்கய்யா. அது ஒரு புரியுதுங்கய்யா. அது ஒரு பதிவாக மாறும் பொழுது அந்த ஜீவன் அனுபவிக்காத பதிவுகள் அந்த ஜீவனுக்கு அப்புறம் யாருக்கு போகும் அந்த பதிவு? எனக்கு தான் வருங்கய்யா. உங்களுக்கு வராது, உங்க கணவருக்கு தானே வரப்போகுது ஃபர்ஸ்ட். ஓ சரிங்கய்யா. அவங்களுடைய வாரிசு. புரியுதா? ஆ, ஆ. அப்போ உங்க கணவருக்கு வரும். அப்ப அவங்களுடைய மகனுக்கு வந்ததுன்னா அந்த அந்த மகன் யாரு? உங்களுடைய கணவர். கணவர். ஆ. அப்போ அந்த கணவர் அந்த பதிவை அனுபவிக்கலைன்னா யாரு கொடுக்கிறார்? அவருடைய மனைவியோ அவருடைய மக்களுக்கோ கொடுக்கிறார். சரிங்கய்யா. அவருடைய மனைவி யாரு? நீங்க. நான். ஆமா. அவருடைய மக்கள் யாரு? உங்க குழந்தைங்க. ஆமாங்க. புரியுதுங்களா? சரிங்கய்யா. அப்ப அதே போல அவங்க ஒரு தவறு செய்து என்ன நீங்க வருத்தப்படுறீங்கன்னு வச்சுங்க. சரிங்கய்யா. உங்க மாமியார் ஒரு தவறு செய்து நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா, உங்க மனசுல ஒரு வருத்தம் வந்துருச்சுன்னா, அந்த வருத்தம் அவங்க கிட்ட போச்சுன்னா திருப்பி அங்கேருந்து அங்க போய் திருப்பி இங்கே தான் வரும். அப்ப திருப்பி திருப்பி எங்க வருது இது? எங்க வருது? சரிங்க. என்கிட்ட தான் வருதுங்கய்யா. அவ்வளவுதான். அப்ப உங்ககிட்ட தான் வருதுன்னு சொல்லும்போது நாம என்ன பண்ணணும்? சரிங்க. என்ன நீங்களே பண்ணுங்கய்யா? நீங்களே புரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் நான் கடைசி சரி. கிளைமாக்ஸ் உங்க கையில கொடுத்துட்டேன். உங்க சூழ்நிலை அங்க என்னன்னு நீங்க பாருங்க. சரிங்கய்யா. நன்றி. வாழ்க வளம். நன்றியா. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். மேல பதிவு சேர்க்காம இருக்கணும்னு ஐயா சொல்றாங்கம்மா, பாத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். ஓகேங்கம்மா. ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. கனகராணியம்மா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா சிறப்புங்க ஐயா. இப்ப அம்மா அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் வந்து எல்லாருக்குமே இது பொருந்துங்க ஐயா. அவங்க எது தப்பு பண்ணாலும் நம்ம சரின்னு அனுசரிச்சுட்டு போயிடணும். நம்மளும் அவங்கள வருத்தப்பட வைக்க கூடாது. அவ்வளவுதான். ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி போயிட்டு இத நம்ம சுயநலமாவும் எடுத்துக்கிட்டு செய்யலாம். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு தான் வந்துரும். இப்படியும் நம்ம பாத்துக்கிட்டு அனுசரிச்சுட்டு போய் விட்டுறலாம் ஐயா. அவ்வளவு அக்செப்ட். அக்செப்ட் as it is. அதுதான் உண்மையான துறவு. இருப்பதை எனக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கிறானோ அந்த நிலையை இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துருங்க. அவ்வளவுதான். சரிங்க ஐயா. இப்ப நீங்க அக்கறைன்னு சொன்னீங்க. இப்ப எல்லாருமே அவங்க கேட்டாலே எனக்கு பதிலெல்லாம் கிடைச்சிடுச்சு. இப்ப நம்ம அக்கறைப்படுறோன்ட்டு அதோடய சேர்ந்து அந்த பற்றும் அக்கறை ஒண்ணுதான் அப்படின்ட்டு நம்ம கலந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோங்க ஐயா.
அக்கறையா இருக்கிறோம், பற்றும் அக்கறையும் ஒண்ணுதான் அப்படின்ட்டேவும் சேர்ந்தே பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அக்கறை வேற பற்று வேற அப்படின்ட்டு இன்னைக்குதான் அந்த அக்கறை தனி கரெக்ட் அப்படிங்கறது வந்து கரெக்ட். நீங்க சொல்றது 100% உண்மை. நாம என்ன பண்றோம்னா பற்று, பாசம், அக்கறை மூணுத்தையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டோம். ஆமாங்கய்யா. கரெக்ட். நீங்க கரெக்ட். நீங்க இனிமேல் பிரிங்க அதை. பிரிச்சு இனிமேல் நீங்க இன்னைக்கு சொன்னதான் இனிமேல் இருந்து அதை பிரிச்சு அக்கறையை மட்டும் நம்ம கையில எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளவு மௌனம்னாலே ஐயா உங்களுக்கு மௌனம் வந்து சித்திக்காதவங்க கூட உட்கார்ந்தா ஏதோ எண்ணம்லாம் வருங்கிறது உங்களோட மௌனத்துல உட்கார்ந்தா தானா அதுவா உள்ள போயிருதுங்க ஐயா. நீங்க அந்த கொடுக்கிற அந்த வார்த்தை இதுலயே நம்மளுக்கு தானாவே உள்ள போயிருதுங்க ஐயா. இப்ப உயிரை காப்பாத்தணும், இப்ப உடம்பு சரியில்லைன்னா என்னோட உயிரை காப்பாத்துங்க உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சரீரத்தை காப்பாத்துறதா உயிரை காப்பாத்துறதுங்க ஐயா? உடலை காப்பாத்துனா உயிர் தானாகவே சரியாயிருன்னு சரீரத்தை, அதாவது உடம்பு மேல அக்கறை இருந்தாலே சரீரம் உடம்பு மேல அக்கறை இருந்தாலே உள்ள இருக்கிற ஜீவன் தானா பாத்துக்காது. சரீரத்து மேல அக்கறை வைங்க, பற்று வைக்காதீங்க. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா கேட்டதா சொல்லுங்க. நன்றி. மௌனம் மட்டும் இல்லம்மா, உடற்பயிற்சினாலும் ஐயா நினைவுதான் வந்துடும். உடற்பயிற்சி பண்ணும் போதும் ஐயா அறிவுரைகளும் நமக்கு வந்துரும் ஞாபகத்துக்கு. அற்புதமான சேவை பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க வளமுடன். அடுத்து உமையாலம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வணக்கம்மா, வாழ்க நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. ஐயா நீங்க சொன்னீங்களங்க, சைத்தன்ய மகாபிரபு கூட இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டாரு, இறைவன் கிட்ட கேட்டுக்கிட்டாரு. என்னங்க எக்ஸாக்ட் பாயிண்ட் என்னதுங்கய்யா? கரெக்டா எக்ஸாக்ட் பாயிண்ட் என்னதுங்கய்யா? என்னங்க எக்ஸாக்டா அவங்க கேட்டாங்க? இறைவன் கிட்ட கொடுக்கணும்னு கேட்டாங்கன்னு சொன்னீங்கதாங்க ஐயா. நீங்க சொன்னதை கேட்கலையா? கேக்கு நிறைய வந்ததுல என்னால எக்ஸாக்டா எடுத்துக்க முடியலங்கய்யா. இப்ப அதை நான் திருப்பியும் ஃபுல்லா சொல்லணும்னா 10 நிமிஷம் ஆகும். இன்னைக்கு சாயங்காலமே யூடியூப்ல வந்துரும் பாருங்க, புரியுதா? ஃபுல்லா எப்படி, அதாவது ஹவு டு ப்ரே டு காட். நீங்க உங்களுடைய கடவுள்கிட்ட உங்களோட பிரார்த்தனையை எப்படி வைக்கணும்ன்றத சொல்ற. அந்த பிரார்த்தனை அது எப்படி என்னென்ன ஸ்டேஜ்ல அவர் சொல்றாருன்றத விளக்கமா சொன்னேன். அந்த விளக்கம் இன்னைக்கு சாயங்காலம் யூடியூப்ல வந்துருமா, கேட்டுக்கலாமா நீங்க? நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பானுமதி ராஜசேகரன் அம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களாங்க? வாழ்க வளமுடன். அம்மாவை கேட்டதான் சொல்லுங்க. உங்க கிளாஸ் அப்புறம் நான் அந்த குற்றாலத்துல வந்துட்டு அப்புறம் உங்க கிளாஸ் எங்கேயும் நான் அட்டன் பண்ணவே இல்லை. வேற எங்க போடுறீங்க? எல்லா இடத்துலயும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்பதான் நேத்தான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தோம். இப்ப இந்த மாசம் ஃபுல்லா சென்னை தான். ஓ சரிங்க. எனக்கு இது மட்டும் அனுப்பி விடுங்க அந்த இதுல வாட்ஸ்அப்ல. நான் மௌனம் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்குதுங்க. வாங்க இந்த மாசம் ஃபுல்லா சென்னை தான் இருப்பேன், வாங்க. சரிங்க. இல்லைங்க, என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் பேசக்கூடாது மௌனம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனா அது முடிய மாட்டேங்குது. எல்லாம் தெரியுது, ஆனா அதை கடைப்பிடிக்க முடியல. என்ன பண்றதுங்க? அதுதான் சொல்றேன். அதாவது நானா விதியா அப்படின்னு. அதுதான் நீங்க அப்புறம் அப்போ விதி அப்போ முடியலன்னா அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஸ்ட்ராங், நீங்க பலமா இல்ல, அது பலமா இருக்கு. ஓ சரி சரிங்க. அது பலமா இருந்தா என்ன பண்ணும்? விதி வலியது, அது வேலையை அது செய்து போயிட்டே இருக்கும். அதை நம்ம புடிச்சு இழுக்கணும். ஓ சரி சரிங்க. அவ்வளவு உங்களுடைய எஃபோர்ட் இன்னும் போடுங்க, தானா வரும், கண்டிப்பா உண்டு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிமா. வாழ்க வளமுடன். எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க விழுப்புரத்துல. சுசீலாமா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. அதாவதுங்க, இப்ப மனவளக்கலையில இருக்கோம், பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம், காயகல்பெல்லாம் பண்றோம். நாம முதியோரா இருக்கும்போது பிறர் செய்யறத தாங்கிக்கூடிய ஒரு மனோபாவம் கிடைக்கிறதான்னு கேக்குறேன் உங்களை. ஆமா, கண்டிப்பா கிடைக்குமே. இப்ப ஒரு அம்மாவுக்கு சொன்னீங்க, அந்த அம்மா இதா டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு. அவங்க மாமியார் மனவளக்கலை இல்லாதவங்க. நாம இவ்வளவு நாளா இருந்தவங்களுக்கு ஒரு பொறுமை எல்லாம் வருமா?
கண்டிப்பா பிற்காலத்துலன்னு கேக்குறேன். வரணும். அதைத்தான் நான் சொல்றேன். அதைத்தான் இப்ப நான் சொன்னேன். இப்ப கூட பானுமதி அம்மா கூட பேசினாங்க பாருங்க. நான் இருக்கணும்னு நினைக்கிற முடியலன்றாங்கல்ல. நம்முடைய முயற்சி பத்தலைன்னு அர்த்தம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இதெல்லாம் பண்றதுனால அதை ஏத்துக்கூறக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கணுமா? அது மனோபக்குவம் வரத்துக்கு தானே இந்த பயிற்சியே செய்யறோம். சரி நாம அப்படி இல்லம்மா சுசிலாமா, அப்படி இல்லைன்னா இந்த பயிற்சியை நம்ம செய்ய மாட்டோமே. மகரிஷி போன்ற மகான்கள் எதுக்கு இந்த யுக்தி எல்லாம் கொடுத்தாங்க? சரிங்க சரி. இதை செய்தா அதை ஏத்துக்கணும்ன்ற. அதாவதுமா இன்னொன்னு வந்து நீங்க மனோபக்குவன்றத கூட விட்டுருங்க சுசிலாமா. இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது 2 வந்துரும். விருப்பு வெறுப்பு கடந்த நிலை. அவ்வளவுதான். விருப்பு வெறுப்பு கடந்த நிலை என்ன தெரியுமா? இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, சமமா போயிடுறீங்க பாருங்க. சரிங்க. அவ்வளவுதான். அந்த நிலை வந்துரும். அது வரும், கண்டிப்பா வரும். அது நாம பண்ற பயிற்சியினுடைய வெயிட்ட பொறுத்தது அது. அவ்வளவுதான் கரெக்ட். அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்கய்யா. நன்றிமா, கண்டிப்பா. அப்புறம் வந்து மௌனம்னு சொல்றாங்க. உட்கார்ந்தா ஏன் இருக்க முடியல? வெளியிலே எண்ணம் போகுதியா? அதான் சொல்றேன். நீங்க அதான் இப்போ கேட்டீங்களே, வெளிப்புற மௌனத்திலே நம்ம உட்கார்ந்து இருக்கோம். உட்புற மௌனத்துக்குள்ள வாங்க. மூச்சை குறைங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணுங்க. நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுங்க. மனம் உள்ள போகும், தானா போகும். சரிங்க. இங்க பாருங்க, அது வந்து உள்ள வரமாட்டேன்னு ஒரு நாள் கூட சொல்லல. நாம தான் அதை உள்ள வர விட மாட்டேங்கிறோம். ஆமா, இது பல ஜென்ம பதிவு இருக்கு இல்லையா? அதனாலதான் வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருடைய சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா படி அடுத்த க்ஷண நேரத்தோட ஒருத்தருக்கு வந்துரும். ஒருத்தருக்கு 9 வருஷம் கழிச்சு கூட வரும். அவரவருடைய பதிவுகளுக்கு ஏத்த மாதிரிதான். அதனால நம்ம பதிவு எப்படி இருக்கோ நாம போட்டுக்கிட்டே இருப்போம் எஃபோர்ட்டை. கண்டிப்பா யூ வில் கெட். சரிங்க. நன்றி. அடுத்த மாசம் இந்த பக்கம் போட்டா சொல்லுங்க. நன்றிமா. நேரம் கருதி நம்ம அடுத்த அன்பர்கிட்ட போறோம். சபரீஷ் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா, அன்மிட் பண்ணிட்டு. ஆமா, நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சபரீஷ். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா ஒரே ஒரு கேள்வி. சம்டைம்ஸ் வந்து நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் டக்குன்னு போயிடுறாங்க. திடீர்னு புது உருவம் நமக்கு வாழ்க்கையில வந்துருது. அப்போ என்னடா லைஃப், இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, ஒரு அஸ்தி கூட, ஒரு பானை தான் கடைசியில அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஏன்னா இப்போ எங்க பாட்டிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. ஆனா அவங்க பெட்ரிடனா இருக்காங்க. ஆனா கடைசியில ரொம்ப எல்லார்கிட்டயும் அவங்க ஒரு மாதிரி கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. இல்ல அவங்களும் எல்லாரையும் திட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது உண்மையாவே கடைசியில வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு தான் போவாங்களா? அவங்க சாபத்தை வாங்கிட்டு தான் போவாங்களான்னு ஒரு கேள்விங்க ஐயா எனக்கு. இருப்பாங்களா? அப்படி கிடையாது சபரீஷ். அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ அதைதான் கரெக்டா புரிஞ்சுங்க. நாம வயசு ஆக ஆக திருப்பி நம்ம குழந்தையாத்தான் மாறுவோம். புரியுதுங்களா? நம்ம வீட்டுல நம்ம சின்ன குழந்தைங்க தப்பு செய்தா நம்ம டெய்லி திட்டிட்டு இருப்போமா? நம்ம திட்டுவோமா? மாட்டோங்க ஐயா. மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அதுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுப்போம்ல குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி தான் அவங்களும் குழந்தையா மாறிடுவாங்க. ஏன்னா அதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றேன். உங்க வீட்டுல ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து பேசுங்க. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க. டைம் கொடுத்து பேசுங்க அவங்க கிட்டலாம். அவங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட வெறும காதுல வாங்கிக்குங்க. காதுல உழலைன்னா கூட காதுல வாங்குற மாதிரி நடிச்சுட்டாவது போயிடுங்க. ஏன்னா அந்த ஆத்மா துன்பப்படக்கூடாது. ஏன்னா நீங்க திட்டுறதுனால அவங்க பதிவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க திட்டுறதுனால அவங்கள அந்த பதிவை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்கிறீர்களே தவிர அவர்களுக்கு போகாது. ஏன்னா அவர்கள் தெரிந்து அதை செய்யவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்க. வயசானவனே அவங்க அதை தெரிஞ்சு அவங்க செய்யல. அது நமக்கு தான் அந்த பதிவு. அதனால அவங்களுக்குலாம் அந்த பதிவு போறதே கிடையாது. அதை நாம உணர்ந்துட்டோலே போறோம். அமைதியா இருங்க. உங்களுக்கு அதை தான் நான் திரும்ப சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட வாழ்க வளமுடன் அப்படின்னு வந்து அந்த பெரியவங்களெல்லாம் நம்ம வந்து வாழ்த்தணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்த்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பதிவுகள், அவர்களுடைய பதிவுகளை அவர்களே அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. நமக்கு அவர்கள் கொடுக்கின்ற பதிவுகள் குறையும். நீங்க அவங்களை திட்டி அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நாம தான் நம்மளுடைய கணக்குல அக்கௌண்ட்ல ஏத்திக்கிறோம். அதை மட்டும் பாத்துங்க சபரீஷ்.
சரிங்க ஐயா. நன்றி ஐயா, மிக சிறப்பு. நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி நன்றி. ஜூம் யூசர் நீங்க பேசலாம், இணைப்புல இருக்கீங்க. வாழ்க வளமுடன். உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா நீங்க பேசலாம். மைக் ஓப்பன்ல தான் இருக்கு. ஜூம் யூசர் IQ00 உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். கேலக்ஸி எம் அன்மியூட் ஆப்ஷன் வருது பாருங்க, நீங்க கொஞ்சம் ஸ்கிரீனை பார்க்கணும். கீதா சுரேஷ் அம்மா வாழ்க வளமுடன், நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. சுஷிலம்மா வாழ்க வளமுடன் ஐயா. நான் கீதா பெங்களூர்ல இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன்மா. ஐயா உங்களுடைய கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. அது 14 பாயிண்ட்ஸ் எல்லாம் நினைச்சா இப்போ கூஸ் பம்ஸ் வரும். இப்போ கரெக்டா பண்றோம் ஐயா. எவ்வளவு வேல்யூ இருக்கு இது எக்ஸசைஸ்ல. நீங்க சொன்ன அப்புறமா எங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுச்சு ஐயா. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இப்போ நானும் 3 சிஸ்டர்ஸ், அதுல நான் எல்டர் சிஸ்டர். எனக்கு ஒரு சின்ன சிஸ்டர், இன்னொரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் எப்பவும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி எப்பவும் போட்டி பண்ணிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துல. நான் இன்னும் இப்போ மௌனம் இதெல்லாம் பண்றேன். ஆனா சின்ன சிஸ்டர்ஸ் தப்பு பண்ணிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னுட்டு என் பார்ட்டி இல்லன்னுட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. அது எனக்கு தப்பு ஆகும் ஐயா அவருக்கு வருத்தம் கொடுத்தா? அதே கொஸ்டின் ஐயா. கண்டிப்பா வராது. தப்பு அவங்க பண்ணிட்டு நீங்க அவங்கள சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னா அது அவங்க நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு அக்கௌண்ட்டும் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகாது. கவலைப்படாதீங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க யூ டூ ஆன் யுவர் ஓன் வே. அப்படியே நீங்க போங்க. ப்ளீஸ் கண்டினியூ. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஆமா, அவங்க உங்க மெடிடேஷன்ல மௌனத்துல அவங்கள பிளஸ் பண்ணுங்க. அறியாம இந்த சிஸ்டர் அறியாம செய்யற இந்த தவறுகளிலிருந்து அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு மன்னிச்சு நல்ல புத்தியை கொடுன்னு ஒரு பிளஸ் பண்ணுங்க நீங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். IQOO நீங்க பேசலாம், மைக் ஓபன்ல இருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா. ஐயா நான் நீங்க சொல்ற மாதிரி அக்கறைன்னு சொன்னீங்க. அக்கறை எங்க பற்று பாசம் விட்டுருங்கன்னு சொன்னீங்கய்யா. நான் அக்கறையே இது பற்று பாசம் எல்லாம் ஒண்ணு ஏன்னா ஐயா அது மட்டும் நான் அக்கறைங்கிறது வேறையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது சாந்திமா கேட்ட மாதிரி தான் நான் நினைச்சேங்க ஐயா. சரி, உங்க பேரு ஊரு சொல்லவே இல்லை. கோயம்புத்தூருங்க ஐயா, கண்ணம்மாள். சரி, ஓகே. அதாவதுமா நாம மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து குழப்பிக்கிறோம். அதான் ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு அம்மாட்ட சொன்னா இல்லையா, இத்தனை நாளா நான் அக்கறை அது கூட சேர்த்துக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் நான் குழப்பிக்கிட்டு இருந்தேன். அது ரெண்டுத்தையும் பிரிச்சு எடுங்க. அக்கறை வேற, பாசம் வேற. புரியுதுங்களா? சரிங்க. அது வேற, இது வேற. நீங்க இப்போ ஒண்ணு இல்ல உங்க வீட்டுல ஒரு மிக்ஸி இருக்குல்ல, மிக்ஸி சொல்லுங்க இருக்கா? ஆமாங்கய்யா. அந்த மிக்ஸி மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா? அக்கறை நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் அக்கறை. அது அக்கறை தாங்கய்யா. அக்கறை தானே அது? ஆமாங்கய்யா. அக்கறை தானே அது? ஆமாங்கய்யா. உங்க குழந்தை மேல அக்கறையா பாசம் இருக்கா? அதாங்கய்யா, நான் அந்த ரெண்டு ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். பாசம் ஒண்ணுதான், அக்கறை ஒண்ணுதான். அந்த அக்கறை தான் பாசம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேங்க. அக்கறைன்றது நீங்க வாழ்க்கையில ஒரு பொருளை பாதுகாப்பதற்கான எடுத்துக்கொள்ளுகின்ற நடைமுறைகள் என்ன? சரிங்கய்யா. அந்த பொருள் மேல நீங்க வச்சிருக்கிற ஒரு அன்பு, அந்த பொருள் சீராக இயங்குவதற்கு அதுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்குறீங்க பாருங்க. ஆமாங்கய்யா. அதுதான். அதை நீங்க கொடுத்தா போறோம். அதெல்லாம் இருக்க வேண்டிய காலம் வரைக்கும் அது இருக்கும். சரிங்க. ஐயா நீங்க இதுலயே ஆக்னியே சொன்னீங்க ஐயா. அப்படின்னா அது எப்படி நம்ம மௌனம் இருந்துட்டு ஆக்னி செய்யறோம், உள்ள ஒரு வேலை செய்யும் போதும் ஆக்னியில இருக்கணுமாங்க ஐயா? இருக்கா தாடுங்க. நீங்க ஆக்னியில இருந்துட்டு அந்த வேலையை செய்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க ரிசல்ட். சரிங்க. அதுக்கு ஆக்னியில இருந்துட்டு கண்ணை மூடிட்டு சாம்பார் பண்ணக்கூடாது. சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கேலக்ஸி நீங்க பேசலாம், அட்மிட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். செவேலையா நீங்க பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. நீங்க சொன்னீங்க நம்ம இந்த மௌனத்துல
நம்ம இப்ப இருக்கிற இந்த குளிர்காலத்துல வந்து மௌனம் நம்ம எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த நுரையீரல் வந்து நல்லா சுவாசம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க சொன்னீங்க நம்ம யாருமே திருத்த நம்மள நம்ம திருத்திக்கலாம். அந்த பாவனை பெறாத அந்த இரண்டொழுக்க பண்பாடு பின்பற்றி நம்மள நாம தான் சரி பண்ணிக்கலாம். மீதி யாரையும் நம்ம போய் வாழ்த்துதான் செய்யலாம். மற்றவங்களுக்கு எந்த இதுவும் நம்மளால செய்ய முடியாதுங்க ஐயா. இதானங்க ஐயா? அத சொல்லுங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. கரெக்ட் கரெக்ட் செவ்வலையா. முதல்ல உங்களுக்கு பாராட்டுக்கள். அந்த கண்ட்ரியில வந்து கடல் கடந்து இன்னொரு கண்ட்ரில இருந்துகிட்டு அங்க நிறைய பேர் அன்பர்களுக்கு வந்து வேதாத்திரியத்தை பரப்பி இப்ப ரீசெண்டா நீங்க கூட அகத்தாய்வு பயிற்சி எல்லாம் எடுத்து அந்த ஸ்லைட் எல்லாம் அமைச்சிருந்தீங்க. உங்களுடைய சேவைக்கு பாராட்டுக்கள். முதல்ல இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் உங்கள் சேவைக்கு துணை நிற்கும். இல்ல 13 நண்பர்களுக்கு பிரம்மஞானமும் கொடுத்தாச்சுங்க ஐயா. வெரி குட். நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். நிச்சயமா அதுதான் ஐயா. நிச்சயம் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க அந்த என்கிட்ட நீங்க அது இதுதானே ஐயான்னு கேட்டீங்க பாருங்க, அதுதான். அந்த அந்த வழியில உங்களுடைய கடமை போகட்டும். புரியுதுங்களா? சரிங்க, ரொம்ப கண்டிப்பா சரிங்க. உண்மை. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வளமுடன். ஆண்ட்ராய்டு உங்க மைக் ஓபன்ல இருக்கு. பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆண்ட்ராய்டு மைக் ஓபன்ல தான் இருக்கு, நீங்க பேசலாம். சாந்தி சுந்தரம் அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி சந்திராமா. வாழ்க வளமுடன் ஐயா. சௌமித்திரன் ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. நீங்க பேசுனதுனா 2 தடவை 3 தடவை கேட்ட பிறகுதாங்க எங்களுக்கு முழுமையாக நாங்க உள்வாங்கி கொள்ள முடியும். அக்கறை, அன்பு, பாசம் இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கய்யா. யூடியூப்ல எப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நான் ஷார்ட்டா பேசிடுறேங்கய்யா. அதாவது இனிஷியலா தவம் பண்ணும் போதோ இல்ல அமைதி நிலையில இருக்கும் பொழுதோ இல்ல ஆக்னியம் பண்ணும் போதோ வெள்ளை பெருக்கு போல ஒரு அப்படியே ஆர்ப்பரிச்சுக்கிட்டு தான் எண்ணங்கள்லாம் தோண்டிக்கிட்டே இருந்தது. இப்ப தவம் பண்ண 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 அது தெளிந்த ஒரு நீரோடை மாதிரி அது போயிட்டு தாங்க இருக்கு. ஆனா நீரோடை மாதிரி சலனம் இல்லாம அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்க மாதிரி என்னுடைய எண்ணங்கள் போய்கிட்டு இருக்கு. அந்த சலனமற்ற நிலை எப்போ நமக்கு கிடைக்கும்? இந்த பிறவிலே கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு கேள்வி என் மனதுக்குள்ளாக ஏற்படுவது உண்டு. முயற்சியை விடக்கூடாது, தொடர்ச்சி இருக்கணும். அப்படிதான் நமக்கு வெற்றி கிடைக்குங்கிறது நானே எடுத்துக்கிட்டேன். நம்மளோட மகான் இருக்காங்க, என்னுடைய கணவர் இருக்கிறாங்க, என்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவாங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு குரு மேலையும் இறையாற்றல் மேலையும் எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்குங்கய்யா. ரெண்டாவதுங்கய்யா, என்னுடைய என்னை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது விஸ்வரூபம்னா எனக்கு விளக்கம் சொல்லுங்கய்யா. அம்மா நன்றிம்மா. முதல் கேள்விக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்க வாழ்க்கையில வந்து அந்த சலனமற்ற நிலை வருதுன்றீங்க பாருங்க, அதுவே வெற்றி தான். அந்த சலனமற்ற நிலைக்கு போறதுக்கு கண்டினியூ அந்த பழக்கத்தை வச்சுங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஸ்வரூபம்னா எப்பொழுது தான் தானாக நின்று மூலத்தோடு இணைகிறதோ அதுதான் விஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது நான் என்பது ஜீவாத்மா, தான் என்பது பரமாத்மா. இந்த நான் என்கின்ற இந்த ஜீவாத்மா துரியாதீத தவத்திலே இறைநிலையோடு இணைந்து தானாக இணைகிறது. நான் தானாக நின்று எப்போ அந்த தானா அவ்வளவு தூரம் மனம் விரிந்து நிற்கிறதோ அதுதான் விஸ்வரூப தரிசனம். அதோட இணையணும். நானும் தானும் இணைகின்ற நேரம் தான் விஸ்வரூப தரிசனம். புரியுதா? புரியுதுங்க புரியுதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கு நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. கலாமா வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஆக்சுவலி நான் +2 படிக்கும் போதே அப்பா இறந்துட்டாரு 96ல. எங்க 3 பேரும் பொண்ணுங்க தான். அம்மா வந்து பெரிய அக்காவோட தான் இருக்காங்க, நான் தான் கடைசி. ஆனா கடந்த 20 வருஷமா பாத்தீங்கன்னா அப்பா இல்லாததுக்கு அப்புறம் உள்ள அத்தனை பொறுப்பையும் நானே எடுத்துக்கிட்டேன். நானா அப்பா இருந்தா என்னென்ன செய்யலாமோ எல்லாத்தையுமே செய்யறேன். ஆனா அம்மா என்னைய மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. என்னைய சாப்பிட்டியான்னு கூட கேட்டதே கிடையாது, நல்லா இருக்கியான்னு கேட்டதே கிடையாது. சரி விடுங்க. அது இப்ப நீங்க வந்து அதனால வந்து அதனால வந்து தயவு செய்து ஒன்று சொல்றேன் கேளுங்க. வாழ்க்கையில நிறைய குடும்பங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து செய்யறவங்களுக்கு வந்து பேர் இல்லாம போயிடும். வாழ்க்கையில நிறைய குடும்பங்கள் அதை நாங்க பார்த்திருக்கிறோம். செய்யறவங்களுக்கு பேர் இருக்காது, செய்யாதவங்க வந்து நல்ல பேர் எடுத்துக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய
கர்மவினை பதிவுகளின்படி நீங்க ஒரு செயலை, ஒரு நல்லதை செய்தாலும் அது உங்களுக்கு பேர் வராதுங்கிறது உங்களுடைய கருமயத்துல அப்படி இருக்கிறது. அதை ஏத்துக்குங்க. உங்களுக்கு அவங்க சர்டிபிகேட் கொடுத்து நாளை காத்தால உங்களுக்கு ஏதாவது அது மூலியமா உங்களுக்கு ஏதாவது அவார்டு வர போறதா? இல்ல. உங்க கடமையை நீங்க நல்லா பண்ணிட்டீங்க. இது நீங்க பண்றீங்க பாருங்க, இந்த சேவை அது வந்து உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. அதனால உங்க சேவை தொடரட்டும். உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் நல்ல ஜெனரேஷனா இருக்கும். உங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் எந்த விதமான துன்பமும் உங்களுக்கு நிச்சயம் வராது. இதெல்லாம் நீங்க புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறீங்க. கவலைப்படாம அப்படியே கண்டினியூ பண்ணுங்கம்மா. உங்கள் சேவை ஐயா தொடரட்டும். எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. இப்ப லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸா என்ன பண்ணிட்டேன், நான் எங்க அம்மா போய் பாக்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அவங்க எதுவுமே கேட்கறது இல்ல, பண்றது இல்லைங்கவும் ஸ்டாப் பண்ணி பார்த்தேன் என்னதான் பண்றாங்க அப்படின்னுட்டு. தீபாவளி அன்னைக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். வச்சிரு அப்படிங்கிறாங்க. சரி விட்டுருங்க. நீங்க விலகியே இருங்க, விலகி நில்லுங்க, விரும்பி வரும். கவலைப்படாதீங்க. அப்படியே உங்க தொண்டு தொடரட்டும். விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. புரியுதுங்களா? புரியுது ஐயா. நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. எல்லாம் இதுவும் கடந்து போகும். தைரியமா இருங்க. நம்ம நிகழ்ச்சியை நிறைய பண்ணிக்கலாமா ஐயா? பண்ணிக்கலாமா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி சந்திராம்மா. நம் கடமை அறவாழ்வு